இந்திய ரூபாவினூடாகத்தான் அது தொடர்பு பட்டது. இதற்கமைய இலங்கை ரூபா மறைமுகமாக பிரித்தானிய பவுனுடன் பரிமாற்றத்தன்மையை கொண்டிருந்தது. இதற்கமைய இலங்கை ரூபா மறைமுகமாக, அது எங்களுக்கு விளங்குது தானே. அப்போது நாட்டின் வெளிநாட்டு செலாவணியாக இந்திய ரூபாவும் பிரித்தானிய பவுனுமே இருந்தது. இலங்கைக்கு வெளிநாட்டு செலாவணி என்றது பிரிட்டிஷ் ஸ்டெர்லிங் பவுனும் இந்திய ரூபாயும். இதன் பிரகாரம் நாட்டில் காணப்பட்ட நாணய நிரம்பல் சென்மதி நிலுவையின் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட்டது. அப்ப இதன் காரணமாக நாட்டில் காணப்பட்ட நாணய நிரம்பல் என்பது சென்மதி நிலுவையின் அடிப்படையில தான் தீர்மானிக்கப்பட்டு கொண்டிருந்தது. என்னட்டு சொன்னா வெளிநாட்டு காசை விரைக்கத்தான் எங்களுக்கு நாங்கள் இந்த நாணயத்தை விட்டு கொண்டிருக்கின்றோம். அப்ப சென்மதி நிலுவை மிகையின் போது நாணய சபைக்கு இந்திய ரூபா கிடைக்கும் என்பதோடு ரூபாவுக்கும் இந்திய ரூபாவுக்கும் இடையிலான செலாவணி வீதம் இலங்கை ரூபா வெளியிடப்பட்டது. அப்ப எங்கட அந்த காலத்துல அதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் சென்மதி நிலுவை என்பது மிகையாயிருந்தது, எக்ஸஸா. இப்போ இதெல்லாம் பெரும் பெரிய அதாவது டெபிசிட்டாக உள்ளது, குறைவு. அப்ப அப்படி மிகையா இருக்கும்போது இந்திய ரூபாய் கிடைக்கும் பொழுது அதுக்கேற்ற மாதிரி இலங்கை ரூபாய் வெளியிடப்பட்டு கொண்டிருந்தது. அதே போன்று சென்மதி நிலுவை பெற்றாக்குறையின் போது அதே அளவில் நாட்டின் நாணய சுற்றோட்டம் குறைவடைந்தது. சென்மதி நிலுவை பெற்றாக்குறை வரைக்கும் நாணய சுற்றோட்டம் குறைவடையும். அப்போது நாணய கொள்கை ஒன்றோ வங்கி மேற்பார்வையோ இருக்கவில்லை என்பதோடு, அப்ப நாணய கொள்கை ஒன்று இருக்கவில்லை, நாணய சட்டம் இருந்தது, நாணய கொள்கை இருக்கவில்லை, வங்கி மேற்பார்வையும் இருக்கவில்லை. ஒரே ஒரு கட்டுப்பாடாக ஒரு சில செலாவணி கட்டுப்பாடுகளே காணப்பட்டது. சிலரது கருத்துப்படி இலங்கைக்கு இன்னமுமே நாணய சபை முறைமையே மிகவும் பொருத்தமானது. அதன் மூலம் வெளிநாட்டு வர்த்தகமும் கொடுக்கல் வாங்கல்களும் விருத்தி செய்யப்படும். நாட்டிற்கு பணம் தேவைப்படின் மென்மேலும் வெளிநாட்டு நாணயம் கிடைக்க வேண்டும் என்பதே அதற்கான காரணமாகும். அப்ப அந்த அடிப்படையில தான் இலங்கையின் நாணயம் வெளியிட்டு கொண்டிருந்தது. நிறைய பிசினஸ் நடந்து, வெளிநாட்டு பிசினஸ் நடந்து எங்களுக்கு ஏற்றுமதி மூலம் பணம் கிடைச்சதுன்னா உள்நாட்டுல சுற்றோட்டத்துல கூடுதலான பணம் இருக்கும். இந்த முறைமையின் போது தற்றுணிவின் அடிப்படையில் அரசாங்கத்தினால் கடன் வழங்குதல் போன்ற முறைகளினூடாக நாணயத்தை வெளியிட முடியாது என்பதால் நாணயம் தொடர்பில் சுதந்திர கட்டுப்பாடு உருவாகும். அதை திருத்திக் கொண்டோனும் உருவாகும், மன்னிக்கணும், அதில் எடுத்துக்கொள்ள. அப்ப எங்களுக்கு விளங்குது என்னன்னு சொன்னா, கடன் வழங்கி அரசாங்கம் பத்திரங்களை வழங்கி கடன் வழங்கி காசுகளை கூடுதலாக சுற்றோட்டத்துக்குள்ள ஈடுபடுத்த முடியாது. ஒரே ஒரு விடயம், இந்த வெளிநாட்டு வர்த்தகத்தின் மூலமாக பணம் பெறும் பொழுதுதான் இங்க சுற்றோட்டத்துல காசு கூட வரும். அப்ப அப்படியானதொரு விடயத்தை நாங்கள் அந்த நேரத்துல அமல்படுத்தி இருந்தது. ஹாங்காங் மற்றும் சிங்கப்பூர் இன்று காணப்படுகின்ற நிலைமைக்கு வெளிநாட்டு வர்த்தகம் மற்றும் கொடுக்கல் வாங்கலினூடாக அபிவிருத்தி அடைவதற்கு நாணய சபை முறைமையும் சிறந்த காரணமாக அமைந்தது. அப்ப இங்க பாருங்க, மிகவும் சிறிய நாடாக இருந்த ஹாங்காங், சிங்கப்பூர் போன்ற நாடுகள் இன்றைக்கு இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு அவர்களோட வெளிநாட்டு வர்த்தகம் தான் முக்கிய காரணம். அப்ப வெளிநாட்டு பொருட்கள் வாங்கி விற்றதனூடாகத்தான் அந்த நாடுகள் இன்றைக்கு இந்த நிலைக்கு வந்துள்ளன. அதனால இப்படியும் ஒரு கருத்து சொல்லப்படுகின்றது. நாணய சபை முறை என்பது கரன்சி போர்ட் மெத்தட். அதாவது நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க அந்த இங்கிலீஷ் வேர்டு. சிறந்த ஒரு காரணமாக அமைந்திருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. அப்ப இலங்கையும் பண்டைய காலம் தொட்டு திறந்த வர்த்தக மத்திய நிலையமாக விளங்கியமையினால் இந்த முறைமையினூடாக பன்னாட்டு வர்த்தக மத்திய நிலையமாக பொருளாதாரம் அபிவிருத்தி அடைந்திருக்க முடியும் என இவர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். பிற்பட்ட காலத்தில் நாணய சபை முறை பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தது. அப்ப ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் இருக்கின்றது என்னன்னு சொன்னால், இதையே நாங்க ஃபாலோ பண்ணியிருக்கலாம். இலங்கைக்கும் இந்த பாலிசியை, இந்த கரன்சி போர்ட் சிஸ்டம் இருந்திருந்தால் வேற வகையில நாங்கள் பணத்தை வச்சுட்டு வெளியிட முடியாது, வெளிநாட்டு வர்த்தகம் வளர்ந்திருக்கும். அப்படியான கதைகளை நாங்கள் கதைக்கின்றோம். ஆனாலும் பிற்பட்ட காலத்துல நாணய சபை முறை பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து உள்ளது என்பதைத்தான் நாங்கள் இதில் சொல்லுகின்றோம். அப்ப 1946 இந்தியா பிரித்தானிய பவுனுடன் இருந்த சம பெறுமதி செலாவணி வீத முறைமையை ரத்து செய்து தங்கம் டாலர் செலாவணி வீத முறைமையில் சேர்ந்து கொண்டது. அப்ப 46ஆம் ஆண்டு என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்தியா பவுனோட இருந்த சம பெறுமதி
செலாவணி முறைமையை விட்டு தங்கத்தோடும் டொலரோடையும் செலாவணி வீத முறைமையை பின்பற்றுது. அதே போன்று 46 இந்தியா பிரித்தானிய பவுன் பிராந்தியத்தினுள் இருந்த நாடுகள் தொடர்பில் செலாவணி கட்டுப்பாடுகளையும் விதிக்கின்றது. அப்ப பிரித்தானியா பவுன் பிராந்தியம் என்று சொல்லும் பொழுது அங்கே இப்ப யூரோ கரன்சி இருக்கும் நாடுகளிடத்திலே நிறைய கரன்சிகள் இருந்தன. பிரெஞ்சு பிராங்க், ஜெர்மன் டச்மார்க், அப்படி சுவிஸ் பிராங்க் நிறைய கரன்சிகள் இருந்தன. அவையில் சேர்ந்துதான் இப்பொழுது யூரோ என்ற ஒரு நாணயம் வந்துள்ளது. ஆகவே அப்படியான ஒரு இதை 46ஆம் ஆண்டில் அதை செய்கின்றது. 48 இலங்கை செலாவணி கட்டுப்பாடுகளை விதிக்கின்றது. அப்ப 48 இலங்கைக்கு சுதந்திரம் கிடைத்தமை தொடர்ந்து இந்திய வேளாண்மைகளின் செயற்பாடுகள் இருந்து நீங்கியதும் பெறுமதியை தீர்மானிக்கின்றதான நாணய முறையொன்று தேவைப்பட்டது. அதே போன்று நாட்டின் வளங்களை பயன்படுத்துவதனூடாக அபிவிருத்தி, தொழில்நிலை மற்றும் உற்பத்தியை ஊக்குவிக்கும் பொருட்டு உள்நாட்டு நாணய கொள்கை ஒன்றை அமலாக்குவதற்கான இயலுமை அவசியமாகின்றது. ஆதலால் ஜான் எக்ஸ்டர் என்பவர் நாட்டின் நிதியியல் முறைமைக்கும் பொருளாதாரத்துக்கும் பாரிய ஒரு கடமை பொறுப்பை நிறைவேற்றக்கூடிய அதிகாரங்கள், குறிக்கோள்களும் உள்ளடங்கிய மத்திய வங்கி ஒன்றை ஸ்தாபிப்பதற்கு முன்மொழிந்தார். அப்ப இப்படியான ஒரு சூழ்நிலையில், அதாவது பொருளாதார ரீதியான சூழ்நிலையில தான் மத்திய வங்கி உருவாகின்றது. மத்திய வங்கி உருவாகின்றது. ஆரம்ப கட்டத்தில் நாணய விதி சட்டத்தில் மத்திய வங்கிக்கு 4 குறிக்கோள்கள் வழங்கப்பட்டிருந்தன. ஆரம்ப கட்டத்தில் உள்நாட்டு நாணயத்தின் பெறுமதியை உறுதிப்பாட்டாக வைத்திருத்தல், அதாவது நாட்டின் பொது விலை மட்டத்தின் உறுதிப்பாட்டை இதன் மூலம் பேணுவது இன்றைக்கும் அது முக்கிய குறிக்கோளாக இலங்கை மத்திய வங்கியின் முக்கிய குறிக்கோளாக இருக்கின்றது. அடுத்தது செலாவணி வீதம் எனப்படுகின்ற ரூபாவின் சமபெறுமதியையும் ரூபாவை நடைமுறை வெளிநாட்டு கொடுக்கல் வாங்கல்களின் பொருட்டு சுதந்திரமாக பயன்படுத்துவதையும் பாதுகாத்தல். அப்ப செலாவணி வீதம் என்று சொல்லப்படுகின்ற சமபெறுமதி, அதாவது நாங்கள் வெளிநாட்டு காசை எடுத்துக்கொண்டு இலங்கை காசை கொடுப்பதோ இல்லாட்டா இலங்கை காசை கொடுத்து வெளிநாட்டு காசை எடுப்பதோ அந்த நடைமுறை வெளிநாட்டு கொடுக்கல் வாங்கலின் பொருட்டு சுதந்திரமாக பயன்படுத்துவது பாதுகாத்தல். அப்ப இலங்கை ரூபாவின் செலாவணி வீதத்தை நிலையாக பேணி வருதல் இதன் மூலம் கருதப்படுகின்றது. அப்ப இது கூட விலை உறுதிப்பாட்டின் ஒரு அம்சம் என்பதை நாங்கள் ஆரம்பத்தில் படிச்சிருக்கின்றோம். நீங்கள் அதை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதாவது அந்நிய செலாவணி உறுதிப்பாடு என்பது உள்நாட்டு பொது விலை மட்டத்தின் உறுதிப்பாட்டில் ஒரு அம்சம். உள்நாட்டு பொது விலை மட்டத்தை நாங்கள் பேணணும் என்று சொன்னால் அந்நிய செலாவணி வீதத்தை உறுதியாக வச்சிருக்க வேண்டும். இலங்கையின் உற்பத்தி, தொழில்நிலை மற்றும் உண்மை வருமானத்தை உயர்மட்டத்தில் பேணி வருதலும் மேம்படுத்தலும். இலங்கையின் உற்பத்தி, தொழில்நிலை மற்றும் உண்மை வருமானத்தை உயர்மட்டத்தில் பேணி வருதலும் மேம்படுத்தலும். இலங்கையின் உற்பத்தி, தொழில்நிலை மற்றும் உண்மை வருமானத்தை ரியல் இன்கம் என்று நாங்கள் சொல்லுவோம். ரியல் இன்கம் என்பது என்னவென்று சொன்னால் இந்த பணவீக்கத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணப்பட்ட வருமானம். பணவீக்கத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணப்பட்டது. இப்ப தேசிய வருமானங்களை நாங்கள் கணிப்பிடும் பொழுது நிலையான விலைகளில் நாங்கள் கணிப்பிடுவோம். சந்தை பெறுமதியும் நிலையான விலைகள். அந்த நிலையான பெறுமதியைத்தான் இங்க உண்மை வருமானம் என்று நாங்கள் சொல்லிக் கொள்வது. பணவீக்கத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணப்பட்டது. அப்ப இலங்கையில் உற்பத்தி வளங்களின் முழுமையான அபிவிருத்தியை மேம்படுத்தலும் ஊக்குவித்தலும். இலங்கையின் உண்மையான உற்பத்தி வளங்களின் முழுமையான அபிவிருத்தியை மேம்படுத்தலும் ஊக்குவித்தலும். அப்ப இந்த முதல் 2 குறிக்கோள்களின் மூலம் நாட்டில் விலை உறுதிப்பாடும், அடுத்த 2 குறிக்கோள்களின் மூலம் நாட்டின் பொருளாதார அபிவிருத்தியும் கருதப்படுகின்றன. அப்ப இந்த 4 குறிக்கோள்கள்ல நீங்க கவனிச்சு பாருங்க. 4 குறிக்கோள்களும் மத்திய வங்கியின் குறிக்கோளாக நீண்ட காலமாக இருந்தது. அப்ப இந்த குறிக்கோள்களை நிறைவேற்றி கொள்ளும் பொருட்டு நாணய விதி சட்டத்தின் மூலம் மத்திய வங்கிக்கு வழங்கப்பட்டிருந்த விசேட அதிகாரங்களான அல்லது குறிக்கோள்களை அடைவதற்கு இயலுமானவாறு நாட்டின் நாணயத்தின் நிரம்பல், போதிய அளவான சுற்றோட்டம், செலவீனம் மற்றும் பன்னாட்டு பரிமாற்றம் தொடர்பில் ஒழுங்குமுறையாக்கல் ஆகியன விளங்கின.
இந்த ஒழுங்குமுறையாக்கலே மத்திய வங்கியின் நாணய கொள்கை எனப்படுகின்றது. இதற்கு தேவையான அதிகாரங்கள் விரிவாக நாணய விதி சட்டத்தில் உள்ளடங்கியுள்ளன. அப்ப இவையெல்லாம் நாணய விதி சட்டத்துக்குள்ள இருக்கின்றது என்றது அர்த்தம். 2002ஆம் ஆண்டின் டிசம்பர் மாதத்தில் நாணய விதி சட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்திற்கு அமைய மத்திய வங்கியின் தற்போதைய 2 குறிக்கோள்களும் காணப்பட்டுள்ளன. அப்ப கிட்டத்தட்ட 50ஆம் ஆண்டு துவக்கம் கிட்டத்தட்ட 50-52 வருடங்களாக இதே கொள்கையோட தான் இருந்தது மத்திய வங்கியின் கொள்கைகள். ஆனா அந்த அடிப்படை கொள்கையில ஒரு மாற்றமும் இல்லை. அந்த நாளையும் வேற ஏதோ ஒரு வகையில 2 கொள்கையா மாத்தி இருக்க ஒழிய நாங்கள் இந்த புதியதாக இருக்கிற 2 கொள்கைகளையும் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அது அந்த 4 கொள்கைகளோடும் சம்பந்தப்பட்டதாக இல்லாட்டா இறுதியாக அந்த 4 கொள்கைகளை அடைவதாகத்தான் இருக்கும். அப்ப பாருங்க, இலங்கையின் விலை மற்றும் பொருளாதார உறுதிப்பாடு என்பது இதன் மூலம் ஆரம்ப குறிக்கோள்கள் 4ம் ஒரு குறிக்கோளாக திரட்டப்பட்டுள்ளது. அடுத்தது நிதியியல் முறைமையின் உறுதிப்பாடு. அப்ப நிதியியல் முறைமையின் உறுதிப்பாடு என்பது புதிதாக ஒன்று சேர்க்கப்பட்டது. அந்த சேர்க்கப்படும் பொழுது அது கூடுதலாக இந்த வங்கிகள் நிதி சந்தைகள் இல்லாட்ட நிதி நிறுவனங்கள் என்பதை ஒழுங்குபடுத்தி அதன் மூலமாக இந்த மத்திய வங்கியின் உத்தியோகபூர்வ பணம் என்பது நாட்டின் பிரஜைகளின் எல்லாருடைய கைகளிலும் ஒழுங்கான முறையில் போய் சேர வேண்டும் என்பதை காட்டுவதாகத்தான் அது இருந்தது. அப்ப இந்த 2 குறிக்கோள்களும் இலங்கையின் உற்பத்தி வளங்களின் அபிவிருத்தி மேம்பாடு மற்றும் ஊக்குவிப்பின் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்பட்டதாகையால் விரிவான விதத்தில் மத்திய வங்கியின் குறிக்கோள்கள் நாட்டின் பொருளாதார அபிவிருத்தியாகும் என கூறலாம். அதே போன்று நாணய விதி சட்டத்தின் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட ஏற்பாடுகளுக்கு அமைய இலங்கை மத்திய வங்கி இலங்கையின் நாணயம், நிதியியல் மற்றும் கொடுப்பனவு முறைமையின் கட்டுப்பாடு, மேற்பார்வை மற்றும் ஒழுங்குமுறையாக்கலின் பொருட்டு பொறுப்பு கூற வேண்டிய மேலாண்மை நிறுவனமாக கருதப்படுகின்றது. அப்ப நாங்க மத்திய வங்கியின் ஆளுகை முறைமை கவர்னன்ஸ் என்று பார்க்கும் பொழுது நாங்கள் ஏற்கனவே பார்த்த சில விடயங்களை நாங்கள் இதுக்குள்ள பார்க்க வேண்டி இருக்கின்றது. ஆனா பரவாயில்லை, நாங்கள் ஒருக்கா பார்த்து கொண்டு போவோம். அதாவது இலங்கையின் மத்திய வங்கியின் ஆளுகை முறைமை. அப்ப நாணய சபை என்பது முக்கியமாக, அதாவது இப்ப இங்க நாங்கள் கேட்கிற மானிட்டரி போர்டு, கரன்சி போர்டு இல்ல மானிட்டரி போர்டு. அப்ப இந்த நாணய சபை மூலமாகத்தான் மத்திய வங்கியின் ஆளுகை முறைமையே இருக்கின்றது. அப்ப இந்த நாணய விதி சட்டத்தின் அனைத்து அதிகாரங்களையும் நடைமுறைப்படுத்துவதற்கான மேலாண்மை அதிகாரம் நாணய சபை ஒன்றுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. நாணய சபை தான் சுப்ரீம் பாடியாக இருக்கின்றது. நாணய சபையானது நீதி சட்ட கூட்ட அலகாக உள்ளது. அப்ப ஸ்டாட்யூட்டரி ஒரு யூனிட்டாக அது உள்ளது. ஆரம்பத்தில் நாணய சபை 3 அங்கத்தவர்களை கொண்டிருந்தது. ஆரம்பத்தில், அதாவது நான் நினைக்கின்றேன் அந்த 2002ஆம் ஆண்டுக்கு முன்பு அது நாணய சபை 3 அங்கத்தவர். ஒன்று மத்திய வங்கியின் ஆளுநர், பிறகு பொது சிறை செயலாளர், பிறகு பிரதம மந்திரியின் விதிப்புரையின் பேரில் ஆளுநரால் நியமிக்கப்படுகின்ற ஒரு அங்கத்தவர் என்றதாகும். ஆயினும் நாணய சபையினதும் நிதி அமைச்சரினதும் விதிப்புரையின் மீது ஜனாதிபதியினால் நியமிக்கப்படுகின்ற 3 அங்கத்தவர்கள் மத்திய வங்கி ஆளுநர் மற்றும் பொது திரைச்சேரி செயலாளர் என்றவாறு நாணய சபை 5 பேரை உள்ளடக்கி உள்ளது. இப்ப நியமன அங்கத்தவர்களின் சேவை காலம் 6 ஆண்டுகள் ஆகும் என்பதோடு மீண்டும் நியமிக்கப்படலாம். அத்தகைய அங்கத்தவர்கள் முழுமையான உடல் ஊனமுற்ற நிலைக்கு ஆளாகி இருப்பின் அல்லது மத்திய வங்கியின் குறிக்கோள்களுக்கு பாதகமான சட்டவிரோதமான அல்லது தகாத விடயம் ஒன்றில் ஈடுபட்டிருந்தால் மட்டுமே மேற்படி 6 ஆண்டு காலத்தினுள் நியமனத்தை ரத்து செய்ய இயலுமாக இருக்கும். ஆதலால் நியமன அங்கத்தவர்களுக்கு அரசியல் நிர்பந்தங்களின்றி சேவையாற்றுவதற்கான சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ளது. ஆயினும் ஏனைய அரச நிறுவனங்களுக்கு நியமிக்கப்படும் பணிப்பாளர் சபை அங்கத்தவர்களை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நீக்க முடியும். நாணய சபையின் கூட்டங்கள் குறைந்தபட்சம் ஒவ்வொரு 2 வாரத்துக்கும் ஒரு தடவையேனும் நடத்தப்படுதல் வேண்டும். நாணய விதி சட்டத்தின் அதிகாரங்கள் மற்றும் மத்திய வங்கி தொடர்பான தீர்மானங்கள் இக்கூட்டங்களிலேயே மேற்கொள்ளப்படும். அப்ப பாருங்க, குறைந்தபட்சம் ஒவ்வொரு 2 வாரத்துக்கு ஒரு தடவையேனும் நாணய சபை கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும்.
என்பது நாணய விதி சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்ப நான் இந்த 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 செக்ஷனை இல்லைன்னா இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு கொண்டு வந்ததுக்கான முக்கிய காரணமானவர்களை இப்படியான சின்ன சின்ன விடயங்களை நாங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அதாவது நாணய சபையில் எத்தனை பேர் அங்கத்துவம் பெற்றிருந்தனர் முந்தி, இப்பொழுது எவ்வளவு பேர் அங்கத்துவம் பெற்றிருக்கின்றனர், அவர்கள் யார் யார், அவர்களுடைய பீரியட் என்ன, எந்த கட்டத்தில் அவர்களால சேவையில் இருந்து இடைநிறுத்தப்படலாம், இல்லாட்டா சேவைக்குள் 6 வருடம் அவர்கள் பூர்த்தி செய்ய வேண்டும், மற்றது அவர்கள் எடுக்கும் தீர்மானங்கள். அதே சமயம் இந்த நாணய சபை கூட்டங்கள், இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் மீட்டிங் 2 வாரத்துக்கு ஒரு தடவை நடத்தப்பட வேண்டும். ஏன்னு சொன்னால் மத்திய வங்கியின் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பெரும்பாலும் அப்ரூவ் பண்ண வேண்டியது இந்த நாணய சபை. அப்ப நாணய சபை கூட்டங்கள் நடந்து கொண்டிருந்தால் தான் அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அப்ரூவ் ஆகி கொண்டிருக்கும். அப்ப இவைகளை நாங்க கவனத்துல கொள்வதற்காகத்தான் நான் இந்த இதை எடுத்தேன். அப்ப மத்திய வங்கி சட்டத்தில் குறிக்கப்பட்டுள்ள தகுதியின்மை உருவாகுதல், அதாவது அரசியல் பிரதிநிதியாக நியமனம் பெறுதல், அரசு ஊழியராக நியமனம் பெறுதல், அல்லது வங்கியின் பங்குதாரராக, பணிப்பாளராக அல்லது ஊழியராக நியமனம் பெறுதல் ஆகியதான் இங்க சட்டத்தில் குறிப்பிட்டுள்ள தகுதியின்மை உருவாகுதல் என்பதாகும். அல்லது மத்திய வங்கியின் குறிக்கோள்களுக்கு பொருத்தமற்ற நடத்தை ஆகியனவாகும். அப்ப மத்திய வங்கியின் குறிக்கோள்களுக்கும் பொருத்தமில்லாத விடயங்களை செய்தாலும் அவர்கள் தகுதி இழப்பார்கள். ஆளுநர் தனது முழுமையான நேரத்தை மத்திய வங்கியின் சார்பாகவே ஈடுபடுத்துதல் வேண்டும் என்பதோடு அவரது ஒரு சில அடிப்படை பொறுப்புகளும் பின்வருமாறு. அப்ப நாங்கள் ஆளுநருடைய அடிப்படை பொறுப்புகளை நாங்கள் இங்க பார்ப்போம். அப்ப நாணய சபை அங்கீகரிக்கின்ற கொள்கைகளை நடைமுறைப்படுத்துதல். அப்ப நாணய சபை அங்கீகரிக்கின்ற கொள்கைகளை நடைமுறைப்படுத்த வேண்டியது ஆளுநருடைய முக்கிய நோக்கம். அப்ப ஆளுநர் தொழிற்பாட்டுல உண்டு. அப்ப ஆளுநர் தான் நாணய சபைக்கும் சேர்மனாக இருப்பார், தலைவராக இருப்பார். அப்ப மத்திய வங்கியின் தொழிற்பாடுகள் மற்றும் உள்ளக நிர்வாகத்தை நெறிப்படுத்துதல் மற்றும் மேற்பார்வை செய்தல். அப்ப மத்திய வங்கியின் தொழிற்பாடுகள் மற்றும் உள்ளக நிர்வாகத்தை நெறிப்படுத்துதல் மற்றும் மேற்பார்வை செய்தல் என்பதும் அவற்ற வேலைகள் தான். நாணய சபை கூட்டங்களுக்கான நிகழ்ச்சி நிரலை தயாரித்தல். நாணய சபை கூட்டங்களுக்கான நிகழ்ச்சி நிரலை தயாரிக்க வேண்டும். அப்ப அதுக்கெல்லாம் மானிட்டரி போர்டு செக்ரட்டரி ஒரு ஆள் இருப்பார். மானிட்டரி போர்டுக்கு ஒரு செக்ரட்டரி இருப்பார். அவர் இந்த ஷெடியூல்களை ப்ரிப்பேர் பண்ணணும். போர்டு அப்ரூவலுக்காக போர்டு பேப்பர்ஸ் சமர்ப்பிக்க வேண்டும். எந்த ஒரு அப்ரூவல் எடுப்பதற்கும் ஒரு ஃபார்மேட் ஒன்று இருக்கின்றது. அந்த ஃபார்மேட்டின் படி போர்டு பேப்பர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க வேண்டும். உதாரணமாக கேபினட் பேப்பர்ஸ் சொல்லுவோம். கேபினட் பேப்பர்ஸ் எழுதி அதில் ஃபார்மேட் ஒன்று இருக்கின்றது. அந்த ஃபார்மேட்டில் கேபினட் பேப்பரை கொடுக்கணும். அதே மாதிரி இங்கே போர்டு பேப்பர்னு சொல்றோம். அப்ப நாணய விதி சட்டத்தின் ஏற்பாடுகளை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான கொள்கை வழிமுறைகளை நாணய சபையின் அங்கீகாரத்துக்காக சமர்ப்பித்தல். அப்ப நாணய விதி சட்டத்தின் ஏற்பாடுகளை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான கொள்கை வழிமுறைகளை நாணய சபையின் அங்கீகாரத்துக்காக சமர்ப்பிக்கிறது. நாணய சபையினால் ஒப்படைக்கப்பட்டுள்ள அதிகாரங்களையும் பொறுப்புகளையும் நடைமுறைப்படுத்துதல். அப்ப இப்படியான 5 விடயங்களை மத்திய வங்கியின் ஆளுநர் முக்கியமான பொறுப்புகளாக உள்ளது. அப்ப அந்த 5ஐயும் இருக்கா நாங்கள் மீண்டும் பார்ப்போம். ஏனென்றால் இதுகள் கேள்விகள்ல வரலாம். நாணய சபை அங்கீகரிக்கின்ற கொள்கைகளை முதல் நடைமுறைப்படுத்த வேண்டும். மத்திய வங்கியின் தொழிற்பாடுகள் மற்றும் உள்ளக நிர்வாகத்தை நெறிப்படுத்துதல் மற்றும் மேற்பார்வை செய்தல். நாணய சபை கூட்டங்களுக்கான நிகழ்ச்சி நிரலை தயாரித்தல். நாணய விதி சட்டத்தின் ஏற்பாடுகளை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான கொள்கை வழிமுறைகளை நாணய சபையின் அங்கீகாரத்துக்கு சமர்ப்பித்தல். நாணய சபையினால் ஒப்படைக்கப்பட்டுள்ள அதிகாரங்களையும் பொறுப்புகளை நடைமுறைப்படுத்துதல். அப்ப பொருளாதார ஆராய்ச்சி திணைக்களம், மத்திய வங்கியின் திணைக்களங்களை ஸ்தாபித்தல் என்பன பொருளாதார ஆராய்ச்சி திணைக்களம் மற்றும் வங்கி மேற்பார்வை திணைக்களம் ஆகிய 2 மிகவும் முக்கியமான திணைக்களங்கள் இவை 2 நாணய விதி சட்டத்தின் மூலமாகவே ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன.
இவற்றை தவிர மத்திய வங்கியின் கடமைகளை நிறைவேற்றும் பொருட்டு தேவையான திணைக்களங்களை ஸ்தாபிப்பதற்கு நாணய சபைக்கு அதிகாரம் உள்ளது. அப்ப இந்த 2 திணைக்களங்களும் சட்டத்தின்படி இருக்க வேண்டும். அதை தவிர நாணய சபைக்கு அதிகாரம் உள்ளன வேற வேற இதுகளையும் திறப்பதற்கு. இதற்கமே இப்ப 28 இப்ப கூடவாயும் இருக்கலாம் திணைக்களங்கள். 5 மாகாண அலுவலகங்களும் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன. 5 மாகாண அலுவலகங்கள் என்பது மாத்தளை, மாத்தறை, நுவரெலியா, திருவோணமலை, யாழ்ப்பாணம், கிளிநொச்சி. அதே போன்று மத்திய வங்கியின் கடமைகளை பேணி வருவதற்கான ஊழியர்களை ஆட்சேர்த்தல், கொடுப்பனவுகளை செய்தல் மற்றும் வசதிகளை வழங்குதல் தொடர்பான அனைத்து கொடுப்பனவுகளும் நாணய சபைக்கு வழங்கப்பட்டுள்ளன. அப்ப அறிக்கை வெளியிடுதல பார்ப்போம். அப்ப நாங்க எப்பவுமே பிரஸ் ரிலீஸ் ஒன்று செய்யத்தானே வேணும். மத்திய வங்கியின் தொழிற்பாடுகளை பற்றி பொதுமக்களுக்கு வெளிப்படுத்துதல் மற்றும் மத்திய வங்கியின் நிதியியல் நிலைமையை அறிக்கையிடல் ஆகியவற்றுக்கான பல ஏற்பாடுகள் நாணய விதி சட்டத்தில் காணப்படுகின்றன. அப்ப மத்திய வங்கியின் தொழிற்பாடுகள் அது மட்டுமில்ல, மத்திய வங்கி காலத்துக்கு காலம் எடுக்கும் முடிவுகள், மத்திய வங்கியால் காலத்துக்கு காலம் எடுக்கும் முடிவுகளையும் நாங்கள் இங்கே அறிக்கை மூலம் பொதுமக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய ஒரு அவசியம் ஒன்று உள்ளது. அப்ப அப்படியான அறிக்கையிடல் என்பது நிதி நிலைமையை அறிக்கையிட பல ஏற்பாடுகள் நாணய சட்டத்தில் காணப்படுகின்றன. ஒவ்வொரு மாதத்திலும் இறுதி தேதிக்கான மத்திய வங்கியின் ஐந்தொகையை சொத்துக்கள், பொறுப்புகள், கூற்று மத்திய வங்கியின் ஐந்தொகை அடுத்து வரும் மாதத்தின் இறுதி தேதிக்கு முன்னர் வெளியிடுதல் வேண்டும். அப்ப அது ஏதாவது பயன்படுத்தாத விடயங்கள் இக்கணக்குக்கு மாற்றப்பட வேண்டும். இவ்வாறு மாற்றக்கூடிய மீள்பெறுமதியிடல் வகைகள் 2 ஆகும். அவ பாருங்க, ஐந்தொகை என்பது நாங்கள் தயாரிக்கணும். அதே சமயம் அதனை கணக்கு ஏதாவது இருந்தால் அதை கணக்கிற்கு மாற்றவும் வேண்டும். உதாரணமா செலாவணி வீதம் அல்லது தங்கத்தின் விலை மாற்றமடைவதன் மூலம் மத்திய வங்கியின் தேறிய சொத்துக்கள் அல்லது தேறிய பொறுப்புகளில் இருந்து பெறுமதியில் ஏற்படுகின்ற மாற்றம். தேறிய சொத்துக்கள், தேறிய பொறுப்புகளின் பெறுமதியில் ஏற்படுகின்ற மாற்றம் சுருக்கமாக சொல்லப்போனா அடுத்த மாதம் தெரியப்படுத்தப்படும். இப்ப இந்த மாதம் கடைசி நாள்ல இந்த விடயம் நடந்ததுன்னா அது அடுத்த மாதம் கடைசி நாளுக்குள்ள எங்களுக்கு தெரிய வரும். அப்ப இதுகளை நாங்கள் படிச்சு வச்சிருக்கிற நல்லம் என்னன்னா இந்த கேள்விகள் கட்டாயம் வரும். அடுத்தது நாணய சபை தீர்மானிப்பதாயிருப்பின் மட்டும் செலாவணி வீதம் மாற்றமடைவதன் காரணமாக வங்கி நிறுவனங்களின் தேறிய வெளிநாட்டு நாணய சொத்துக்களின் அல்லது தேறிய வெளிநாட்டு நாணய பொறுப்புகளின் பெறுமதியில் ஏற்படுகின்ற மாற்றங்கள். நாணய சபை தீர்மானிப்பதாயிருப்பின் மட்டும் செலாவணி வீதம் மாற்றமடைவதன் காரணமாக வங்கி நிறுவனங்களின் தேறிய வெளிநாட்டு நாணய சொத்துக்களின் அல்லது தேறிய வெளிநாட்டு நாணய பொறுப்புகளின் பெறுமதியில் ஏற்படுகின்ற மாற்றங்கள். இக்கணக்கின் மீது உரியவாறு மத்திய வங்கியின் ஐந்தொகையில் ஒரு சொத்தாக அல்லது பொறுப்பாக கணக்கில் இடப்படுதல் வேண்டும். இந்த கணக்கின் மீது உரியவாறு மத்திய வங்கியில் ஒரு சொத்தாக, அது எந்த பக்கமும் வரலாம், அதால அதை நாங்கள் சொத்தாக பொறுப்பாக காட்ட வேண்டும். அப்ப நாணய வெளியீட்டிலான லாபம், அரசாங்கம் அல்லது மத்திய வங்கி நாணயத்தை வெளியிடுவதன் மூலம் பெறுகின்ற தேறிய லாபம் இதன் மூலம் கருதப்படுகின்றது. இந்த லாபத்தை மதிப்பிட்டால் தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் உள்ளன. மதிப்பிடல் தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் உள்ளன. சிலரது கருத்துப்படி மத்திய வங்கியின் தேறிய லாபம் நாணய வெளியீட்டிலான தொழில்துறை லாபமாகும். ஆயினும் மேலும் சிலரின் கருத்துப்படி மத்திய வங்கியினால் வெளியிடப்பட்டுள்ள மொத்த நாணய தொகையில் இருந்து அதற்கு செலவிடப்பட்ட அச்சிடல் செலவை குறைப்பதன் மூலம் கிடைக்கின்ற பெறுமதி லாபமாகும். அப்ப மத்திய வங்கி அச்சிடுகின்ற ஒவ்வொரு ரூபாவும் அச்சிடல் செலவு கழிக்கப்பட்டதன் பின்னர் தேறிய லாபமாக வருமானமாக இருக்கும் என்பதே அதற்கான காரணமாகும். அப்ப இப்பணத்தை பயன்படுத்தி மத்திய வங்கி சொத்துக்களை அடைய பெறுகின்றது. ஆயினும் மொத்த நாணய வெளியீட்டுடன் ஒப்பிடுகின்ற பொழுது அச்சிடல் செலவு மிக சிறியதொரு பெறுமதியாகும் என்பதால் அதனை கருத்தில் கொள்ளாது அச்சிடப்பட்டுள்ள மொத்த நாணயத்தை மத்திய வங்கியின் லாபமாக கருதுவதில் பெரியதொரு தவறும் இருக்காது. சில பொருளியலாளர்களின் கருத்துப்படி நாணய தள தொகையானது மத்திய வங்கியின் லாபமாகும்.
மத்திய வங்கி புதிய நாணயங்களை வெளியிடுவதன் மூலம் சொத்துக்களை அடையப்பெறுவதால் புதிய நாணய வெளியீட்டை லாபமாக கருதுவது தவறு இருக்காது. அப்ப இதுல என்ன சொல்லப்படுது என்று சொன்னால், மத்திய வங்கிக்கு ஒரு லாபம் ஒன்று வருகின்றது என்றும், அந்த லாபம் என்னவென்று சொன்னால் அது அச்சிடும் செலவு முகப்பெறுமதி. உதாரணமாக ஒரு 10 ரூபாய் நாணயத்தை நான் அச்சிடுகின்றேன் என்று சொன்னால், அது அச்சிடுவதற்கு எனக்கு 8 ரூபாய் முடிகின்றது என்று சொன்னால், அந்த 2 ரூபாய் லாபம். 10 ரூபாய் தானே முகப்பெறுமதி. அச்சிடும் செலவு 8 ரூபாய், 2 ரூபாய் மத்திய வங்கிக்கு லாபமாக கருதப்படுவதாக கூறுகின்றார்கள் பொருளியலாளர். அதையே ஒரு 5000 ரூபாய் நோட்டை நாங்கள் அச்சிடும் பொழுது அதுக்கு 1 ரூபாயோ 2 ரூபாய் செலவழியுது என்று சொன்னால், இல்லாட்டா 50 சதம் தான் 5000 ரூபாய் நோட்டை பிரிண்ட் பண்ணுவதற்கு செலவழியுது என்று சொன்னால், மிச்சம் 4999 ரூபாய் 50% மத்திய வங்கியின் லாபமாக கருதப்படுகின்றது. ஆனா அதையும் சில பேர் என்ன சொல்லி இருக்கணும் என்று சொன்னால், அது அச்சிடல் செலவு மிக சிறிய தொகையாக இருக்கும் என்று கூறுகின்றார்கள். அந்த அச்சிடும் செலவு மிகவும் சிறிய தொகை என்பதால அதை கூட கணக்கெடுக்காம எவ்வளவு தூரம் நாங்கள் அச்சிட்டு சுழற்சியில விட்டிருக்கின்றோமோ அந்த சுழற்சியில விட்ட காசு முழுக்க மத்திய வங்கியின் லாபமாக கருதலாம் என்று சொல்லப்படுகின்றது. சில பொருளியலாளரின் கருத்துப்படி நாணய தள கொள்கையானது மத்திய வங்கியின் லாபமாகும். அப்ப மானிட்டரி பேஸ் என்று சொல்லப்படுகின்ற தொகையே மத்திய வங்கியின் லாபமாக நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம் என்பதை நாங்கள் இதில் கதைக்கலாம். அப்ப இப்படியான விடயங்கள் நாங்கள் இதுல புதிதாக கண்டிருக்கின்றோம். இப்படி நிறைய விடயங்கள் உள்ளன. அதனால நாங்கள் இதோட நிப்பாட்டி கொண்டு நாங்கள் பாஸ் பேப்பரில் மிச்சத்தை நாங்கள் கவர் பண்ணுவோம். பாஸ் பேப்பரில் கவர் பண்ணும் பொழுது மிச்சம் அதுகளால கவர் பண்ணக்கூடியதாக இருக்கும். இல்லாட்டா நாங்கள் இப்படியே ஏதாவது ஒவ்வொன்றை படிச்சு கொண்டிருப்போம். உங்களுக்கு தெரியாத எங்கே அது ஜாயின் பண்ணுது, இது தேவை இது தேவையில்லை. சரி, நாங்கள் இந்த சாப்டரை முடிச்சபடியால் நாங்கள் அடுத்த சாப்டருக்கு நாங்கள் இப்பொழுது போவோம். அப்ப அடுத்த சாப்டர் என்பது என்ன? மத்திய வங்கியின் சுயாதீன தன்மை. மத்திய வங்கியின் சுயாதீன தன்மை என்பது இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா சென்ட்ரல் பேங்க் நாங்கள் சொல்லுவோம். அப்ப இண்டிபெண்டன்சி, அப்ப சென்ட்ரல் பேங்கின் இண்டிபெண்டன்சி என்றால் என்ன? வேறு நிறுவனங்களுக்கு சுதந்திரத்தன்மை இல்லையா, இல்லாட்ட சுயாதீனத்தன்மை இல்லையா, இல்லாட்ட இருக்கக்கூடாதா? அப்ப ஏன் இந்த சுயாதீன தன்மையை பற்றி நாங்கள் மத்திய வங்கியோட மட்டும் கதைக்கிறோம், இல்லாட்டா மத்திய வங்கியின் விடயத்தை மட்டும் தூக்கி பிடிச்சு கதைக்கிறோம் என்று நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அதுக்குள்ள நிறைய விடயங்கள் அடங்கி இருக்கின்றன. நிறைய விடயங்கள் அடங்கி இருக்கின்றன. அதனாலதான் மத்திய வங்கியின் சுயாதீன தன்மை என்பது முக்கியமாக கருதப்படுகின்றது. அப்ப நாங்கள் அதை பார்ப்போம். அப்ப மத்திய வங்கியின் சுயாதீன தன்மை என்றால் என்ன? இந்த கேள்வி ஏன் ஏற்படுகின்றது என்று நாங்கள் பார்ப்போம். அப்ப அதுல என்னன்னு சொன்னால், எம்மில் பலரும் நாங்கள் யோசிப்போம், அரசாங்கம் என்பது பல்வேறு திணைக்களங்களை உள்ளடக்கியுள்ளது. அதான் நான் சொல்லுகின்றேன். அரசாங்கம் என்பது பல்வேறு திணைக்களங்களை உள்ளடக்கி உள்ளது. அப்ப அப்படியான திணைக்களங்கள் அரச கம்பெனிகள் போன்றதே மத்திய வங்கியும் ஆகும். அப்ப அரசாங்கம் இருக்கின்றது, மத்திய வங்கியும் அரசாங்கத்தின் கீழ் செயற்படுகின்றது. அப்படி வேறொரு நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் செயற்பட்டு கொண்டிருக்கின்றன. இப்ப இலங்கை எடுத்துக்கொண்டால் எத்தனையோ திணைக்களங்கள், பென்ஷன் திணைக்களம், பொது நிர்வாக அமைச்சின் கீழ் வருகின்ற எத்தனையோ திணைக்களங்கள், கைத்தொழில் அமைச்சின் கீழ் வருகின்ற எத்தனையோ திணைக்களங்கள் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற அரசாங்க திணைக்களங்கள். அதே மாதிரி அரச கம்பெனிகள் போன்றதே மத்திய வங்கியும். இதனால் மத்திய வங்கியும் அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தப்படுவதுதானே முறை என்று நாங்கள் இங்கு கேள்வி எழுப்பலாம்.
ஆனால் இங்கு மத்திய வங்கி என்பது வேறு அரச நிறுவனங்களிலிருந்து கொஞ்சம் வேறுபடுகின்றது. இந்த மத்திய வங்கி என்பது வேறு அரச நிறுவனங்களில் இருந்து வேறுபடுகின்றது என்பது வேறொன்றாலும் அல்ல, அதனுடைய தொழிற்பாட்டால கொஞ்சம் வேறுபடுகின்றது. அதாவது அரசாங்கத்தின் நோக்கமாக தனது கொள்கைகளுக்கு ஊடாக வரவு செலவு திட்டத்தினூடாக அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொண்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதாக அல்லது அவர்களின் வாழ்க்கை தரத்தை செழிப்புடையதாக மாற்றுவதுதான் அரசாங்கத்தின் நோக்கம். அப்ப அரசாங்கத்தின் நோக்கம் என்ன? மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துறது. தனது கொள்கைகளூடாக வரவு செலவு திட்டத்தினூடாக அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொண்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதாக அல்லது அவர்களின் வாழ்க்கை தரத்தை செழிப்புடையதாக மாற்றுவதுதான் அரசாங்கத்தின் நோக்கம். அப்ப இங்க வரவு செலவு திட்டத்தின் ஊடாக அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்வது என்பது இப்ப இலங்கையை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால் இலங்கையில ஒரு பொதுவான தன்மை ஒன்று இருக்கின்றது. இலங்கை அரசாங்கத்தின் பாதகமான வரவு செலவு திட்டத்தை தான் அறிமுகப்படுத்துவது. பாதகம் என்பது வந்த வருமானத்தின்பாக செய்யும் செலவுகள் கூடுதலாகத்தான் இருக்குமே ஒவ்வொரு வருடம் எப்பொழுதும். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் அந்த செய்யும் செலவுகளிலே நிறைய அபிவிருத்தி திட்டங்கள் இருக்கும். அந்த அபிவிருத்தி திட்டங்களின் மூலம் புது புது அபிவிருத்தி செயல்பாடுகள் நடந்து அது மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதாக இருக்கும். அந்த அபிவிருத்தி திட்டங்களின் மூலம் மக்களுக்கு கூடுதலான வேலை வாய்ப்புகளை வழங்கக்கூடியதாக இருக்கும். அப்ப அதுகள் நிறைவடைந்து அதை பயன்பாட்டுக்கு வரும்பொழுது மக்களோட வாழ்க்கை தரம் உயரும், அது செழிப்படையும், வாழ்க்கை தரம் செழிப்படையும். அப்ப இலங்கை மாதிரி அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள்ல இப்படியான பாதகமான வரவு செலவு திட்டம் இருப்பது புதியதல்ல. ஆனால் சில வளர்ச்சியடைந்த நாடுகளிலே சாதகமான வரவு செலவு திட்டமும் இருக்கலாம். சாதகமான வரவு செலவு திட்டம் என்று நாங்கள் சொல்லும் பொழுது அதனுடைய அரசாங்கத்தினுடைய வருமானத்தின் பார்க்க செலவுகள் குறைவாக இருக்கும். அரசாங்கத்தினுடைய வருமானத்தின் பார்க்க செலவுகள் குறைவாக இருக்கும். ஆகவே மத்திய வங்கியின் நோக்கம் என்னென்று பார்த்தால் பண நிரம்பலை கட்டுப்படுத்துவதனூடாக. மத்திய வங்கியின் நோக்கம் என்னவென்று சொன்னால் பண நிரம்பலை கட்டுப்படுத்துவதனூடாக, அதாவது பணத்தை வெளியிடுவதனூடாக நிதி முறையினை ஒழுங்குபடுத்தி அதன் மூலமாக நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் அபிவிருத்திக்கு உதவுவதன் மூலமாக மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது. அப்ப இங்க பாருங்க, மத்திய வங்கியின் நோக்கம் என்னன்னு சொன்னா பண நிரம்பலை கட்டுப்படுத்துவது. பண நிரம்பலை கட்டுப்படுத்துவது என்பது பணத்தை வெளியிடுவது மட்டுமல்ல, அந்த வெளியிட்ட பணத்தை சுருக்கிறது, பண சுருக்கத்தை ஏற்படுத்துவதும் மத்திய வங்கியின் தொழிற்பாடு. அதனாலதான் நாங்கள் அதை பண நிரம்பலை கட்டுப்படுத்துவதில் என்று சொல்லுகின்றோம். பண நிரம்பலை கட்டுப்படுத்துதல் என்று நாங்கள் அதை கூறுகின்றோம். அவை இப்படியான நிதிமுறையை ஒழுங்குபடுத்துதல் மூலமாக பொருளாதார வளர்ச்சி மற்றும் அபிவிருத்திக்கு உதவுவன் மக்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது. அப்ப நாங்கள் ஆரம்பத்திலையும் பார்த்திருக்கிறோம். இந்த முதல் சாப்டர்ல இன்றைக்கும் பார்த்து நாங்கள் அதுல முக்கியமான ஒன்றுதான் பொதுவிலை மட்டத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பது. பொதுவிலை மட்டத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதன் மூலம் நான் ஏற்கனவே பல தடவைகள் நாங்கள் காய்ச்சிருக்கிறோம் என்ன மாதிரி மக்களோட வாழ்க்கை தரம் உயரும், பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் என்பது. அப்ப அதைத்தான் நாங்கள் சொல்லிக் கொள்வது மொனிட்டரி பாலிசி என்று, நாணய கொள்கை என்று. அப்ப அந்த நாணய கொள்கையை நடைமுறைப்படுத்துவதுதான் மத்திய வங்கியின் முக்கிய நோக்கமாக கருதப்படுகின்றது. ஆனால் அரசாங்கத்தின் நோக்கம் வரவு செலவு திட்டத்தினூடாக அபிவிருத்தி திட்டங்களை மேற்படுதல், அதாவது பாதகமான வரவு செலவு திட்டத்தினூடாக அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொண்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது அல்லது வாழ்க்கை தரத்தை செழிப்படைய செய்வது என்பது இறை கொள்கை, அரசிறை கொள்கை என்று நாங்கள் அதை சொல்லிக் கொள்வோம். அரசிறை கொள்கை என்று சொல்லிக் கொள்வோம். அப்ப இங்கேயே எங்களுக்கு விளங்குது, அது பிஸ்கல் பாலிசி, இது மானிட்டரி பாலிசி. அப்ப ரெண்டும் ஒரு நோக்கத்தை தான் அடையுது, ஆனா வெவ்வேறு வழியில அது பயன்படுத்தப்படுகின்றது. ஒரு நோக்கத்தை தான் அடையுது, ஆனா பல்வேறு வழியில பயன்படுத்தப்படுகிறது. இங்கு ஏற்படும் பிரச்சனை யாதெனில் அரசாங்கம் ஒவ்வொரு 5 வருடங்களுக்கு ஒரு முறை மாறக்கூடியது. இப்ப இலங்கையில இப்ப ஒவ்வொரு 5 வருடங்களுக்குரியதாக மாறுகின்றது. இப்ப
இப்ப அமெரிக்காவை பொறுத்த மட்டும் ஒரு 4 வருடங்களுக்கு ஒருக்காக மாறும். பிரித்தானியா அப்படியான நாடுகள்லயும் ஒரு 4 வருடங்கள் இல்லாட்டா 5 வருடங்களுக்கு ஒருக்கா எலெக்ஷன் நடக்கும். அரசாங்கம் மாறக்கூடியது. அதே அரசாங்கம் வரலாம், ஆனால் மாறலாம். ஆகவே தமது அடுத்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கோடு அவை தமது அடுத்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கோடு குறுகிய கால பொருளாதார செயற்பாடுகளை முன்னெடுக்கும் போது அதற்கேற்ற வகையில் மத்திய வங்கிகள் செயற்பட வேண்டும் என எதிர்பார்க்கின்றனர். அப்ப நாங்கள் இங்க ஒன்றத்தை கவனிக்கணும் என்று சொன்னால், இங்க பாருங்க எங்க அந்த டிஸ்பியூட் வருகின்றது என்று சொன்னால் 5 வருடங்களுக்கு ஒரு முறை அரசாங்கம் மாறக்கூடியது. அப்படி அரசாங்கம் மாறக்கூடியது என்று சொல்லும் பொழுது இருக்கிற அரசாங்கமே வரலாம், வேற அரசாங்கமும் வரலாம். அப்ப இருக்கிற அரசாங்கம் என்பது தான் திரும்ப வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு சில குறுகிய கால இலக்குகளை நோக்காக கொண்டு பொருளாதார செயற்பாடுகளை முன்னெடுக்கலாம். அப்படி குறுகிய கால நோக்கோடு பொருளாதார செயற்பாடுகளை முன்னெடுப்பது சில நேரங்களில் நீண்ட கால நோக்கோடு செயற்படுவதென்னு பார்க்க ஒரு பாதகமான தன்மையை கொண்டிருக்கலாம். அப்ப குறுகிய காலத்துல மேற்கொள்ற பொருளாதார செயற்பாடு பிழை என்று சொல்ல வரையில நீண்ட கால நோக்கில் இல்ல நீண்ட காலத்துல நாட்டின் நன்மையை கருத்தில் கொண்டு பார்க்கும் பொழுது இது அவசியமற்றதாகவும் இருக்கலாம். அப்ப அப்படி இது அவசியமற்றது இல்லாட்டா ஒரு தேவையில்லாத விடயம் இல்லாட்டா அது பாதகமான தன்மையை ஏற்படுத்தும் என்று நீண்ட கால நோக்குகளோடு ஒப்பிடும் பொழுது குறுங்கால விடயங்கள் இருக்கும் பொழுது அதற்கேற்ற வகையில் மத்திய வங்கியும் செயற்பட வேண்டும் என எதிர்பார்ப்பதுதான் சிக்கலாக இருக்கு. இப்ப மத்திய வங்கி என்பது ஒரு ஒரு ஸ்டேபிளான இன்ஸ்டிடியூஷன், உறுதியான இன்ஸ்டிடியூஷன். அந்த மத்திய வங்கியால இலகுவாக நீண்டகால கொள்கைகளை நீண்டகால குறிக்கோள்களை திட்டமிட முடியும். அப்படி நீண்டகால குறிக்கோள்களை திட்டமிட்டு நாட்டின் அபிவிருத்திக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொண்டு போகும்போது இந்த அரசாங்கங்கள் குறுகிய கால செயற்பாடுகளை ஒரு 5 வருஷத்துக்கு ஒருக்கா எலெக்ஷன் வருகின்றது என்ற ஒரு காரணத்தால அவர்கள் குறுகிய கால பொருளாதார செயற்பாடுகளை செய்து கொண்டு இந்த மத்திய வங்கியையும் அரசாங்கம் போஸ்ட் பண்ணும் இப்படியான வேலைகளை செய்யுங்கள், எங்களோட பொருளாதார கொள்கைகளுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்கும் முகமாக அதை அமல்படுத்துவதற்கு ஏற்ற மாதிரியான கொள்கைகளை நீங்கள் அமல்படுத்துங்கள். அப்ப அப்படியான நேரத்துல தான் அந்த மத்திய வங்கி அதுக்கேற்ற மாதிரி செயற்படும் பொழுது அப்படியான நேரத்துல மத்திய வங்கி அந்த அரசாங்கத்தின் குரலுக்கு செவிசாய்த்து செயற்படும் பொழுது இது சுதந்திர தன்மையை இழக்கின்றது என்று கூறுகின்றோம். அப்ப ஆனால் மத்திய வங்கியானது மக்களுக்கு தமது நாணயத்தை வெளியிட்டு அதனை நம்பி கையிருப்பில் வைத்திருந்த பொருட்கள் சேவைகளை கொள்வனவு செய்யும்படி கூறுகின்றது. அந்த நம்பிக்கையை மத்திய வங்கி காப்பாற்ற வேண்டிய கடமை உள்ளது. அல்லாவிட்டால் மக்கள் தம்மை மத்திய வங்கி ஏமாற்றி விட்டதாகவே கருதுவர். அது உண்மைதானே? இப்ப மத்திய வங்கியானது மக்களுக்கு தமது நாணயத்தை வெளியிட்டு அதனை நம்பி கையிருப்பில் வைத்திருந்து நீங்கள் உங்களோட எல்லா டிரான்சாக்சனையும் செய்யுங்கன்னு நாங்கள் சொல்லுகின்றோம். இன்னைக்கு இந்த பொருளாதாரத்தை விட்டு சும்மா சமூகத்தை எடுத்து பாருங்க. நாங்கள் சும்மா ஒவ்வொருத்தரையும் எல்லாருமே காசுக்கு புறத்தால தான் ஓடுறோம். ஏன்னா காசு இருந்தா தான் நாங்கள் பொருட்களை வாங்கலாம், வாழ்க்கை தரத்துல உயரலாம் என்று நிறைய விடயங்கள் இருக்கின்றன. அப்ப நாங்க அதை அந்த காசுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்பதை நாங்களால விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப அந்த காசை வச்சுதான் சொத்து வேண்டுறோம். அப்ப சொத்து காசு என்று எல்லாம் அடிபட்டு மக்கள் சொந்தத்துக்குள்ள அடிபட்டு அப்பர் பிள்ளைகள் பெற்றோர் பிள்ளைகள் அடிபட்டு எல்லாம் இந்த காசு. அப்ப இந்த காசுன்ற முக்கியத்துவம் எங்களுக்கு தெரிகின்றது. இந்த காசுல நம்பிக்கை வச்சிருக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அப்ப இந்த காசுல மக்கள் நம்பிக்கையை இழந்தால் அது பெரிய ஒரு சரிவை ஏற்படுத்தும் பொருளாதார ரீதியாக. அதனால மத்திய வங்கி ஏற்கனவே சொல்லாமல் சொல்லி இருக்கின்றது, இந்த காசை நம்பி நீங்கள் வச்சிருக்கலாம், வேண்டலாம், கொள்ளலாம். அப்ப மக்களுக்கு அதுல ஒரு நம்பிக்கை இருக்கின்றது, நம்பிக்கை வந்துட்டு. அப்ப அந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டிய தன்மையும் மத்திய வங்கிக்கு உள்ளது.
அல்லாவிட்டால் மக்கள் தம்மை மத்திய வங்கி ஏமாற்றி விட்டதாகவே கருதுவேன். அல்லாவிட்டால் மக்கள் தம்மை மத்திய வங்கி ஏமாற்றி விட்டதாகவே கருது. அப்ப இப்ப எங்களுக்கு விளங்குது மத்திய வங்கிக்கு வேறொரு கடமை இருக்கின்றது. அந்த கடமையை காப்பாற்றும்படியாகத்தான் அவர்களது தொழிற்பாடுகளோ இலக்குகளோ குறிக்கோள்களோ மத்திய வங்கியின் குறிக்கோள்களோ இருக்கின்றது. அப்ப சில நேரங்கள்ல இந்த அரசாங்கம் என்பது தனது குறிக்கோள்களுக்கு ஏற்ற மாதிரி மத்திய வங்கியை நடக்க செய்ய கூறும் பொழுது சிறுவேளை இந்த மத்திய வங்கியின் நீண்டகால குறிக்கோள்களுக்கு முரணானதாக இல்லாட்டா டிஸ்டர்ப் பண்றதாக அந்த குறுகிய கால பாலிசிஸ் இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது மத்திய வங்கி அதனை அரசாங்கத்தின் சொல்லை கேட்டு ஒபே பண்ணி அதை செய்தால் இந்த நீண்டகால குறிக்கோள்களை அடையும் விடயங்களில் பாதகத்தன்மையை ஏற்படுத்துவதாக அமையும். அப்ப இங்க நாங்கள் அரசு மற்றும் அரசாங்கம் என்பவற்றை சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அரசு என்பது ஸ்டேட், அரசாங்கம் என்பது கவர்மெண்ட், அரசு என்பது நாடு, அரசாங்கம் என்பது அந்த நாட்டை ஆளுகின்றது. அப்ப அரசு என்பது நிரந்தரம், அரசாங்கம் என்பது மாறிக்கொண்டே இருக்கலாம். அரசாங்கம் மாறக்கூடியது. ஆகவே அரசின் கீழ் அரசாங்கமும் மத்திய வங்கியும் உள்ளன. அரசின் கீழ் தான் மத்திய வங்கியும் அரசாங்கமும் உள்ளன. சுயாதீன தன்மை என்பது மத்திய வங்கியின் நாணய சபையினால் பணத்தின் பெறுமதியை உறுதிப்படுத்தும் முகமாக எடுக்கும் எந்த ஒரு செயற்பாட்டிலும் அரசாங்கம் தலையிட முடியாதது என்பதுதான் குறிக்கின்றது. அப்ப சுயாதீன தன்மை என்பது மத்திய வங்கியின் நாணய சபையானது பணத்தின் பெறுமதியை உறுதிப்படுத்தும் முகமாக எடுக்கும் எந்த ஒரு செயற்பாட்டிலும் அரசாங்கம் தலையிட முடியாது என்பதைத்தான் குறிக்கின்றது. ஆனாலும் பல்வேறு நாடுகளில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் மத்திய வங்கியின் ஆளுநர்களும் உயர் அதிகாரிகளும் பதவி விலகுவதையும் பதவியில் இருந்து விலக்கப்படுவதையும் நாம் காணக்கூடியதாக உள்ளது. ஆனாலும் பல்வேறு நாடுகளில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் மத்திய வங்கியின் ஆளுநர்களும் உயர் அதிகாரிகளும் பதவி விலகுவதையும் பதவியில் இருந்து விலக்கப்படுவதையும் நாம் காணக்கூடியதாக உள்ளது. உதாரணமாக 2016 இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் கலாநிதி ரகுராம் ராஜன் பதவி விலகியதை நாங்கள் கூறிக்கொள்ளலாம். அப்ப ரகுராம் ராஜன் என்பவர் இந்திய வங்கி ஆளுநராக, இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநராக இருந்தவர். ஒரு கட்டத்தில் இந்திய அரசாங்கம், அந்த காலத்தில் இருந்த இந்திய அரசாங்கம் மத்திய வங்கியின் ஆளுநர் இவர் தங்களுடைய அரசாங்கத்தின் குறிக்கோள்களுக்கு ஏற்ற மாதிரி செயற்படவில்லை, இல்லாட்டா செயற்படுகின்றார் இல்லை என்று பெரும்பாலும் பகிரங்கமாக கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டு அதன் மூலம் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி பதவி விலகினதை நாங்கள் அண்மை காலத்தில் நடந்த ஒரு விடயமாக நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். அப்ப நாங்கள் இந்த மத்திய வங்கியின் சுயாதீனத்தன்மையின் வரலாற்றை நாங்கள் ஒருக்கா பார்ப்போம். அப்ப இப்படியான வரலாற்றை நாங்கள் பார்க்கறதுக்கு இது கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு நாங்கள் எங்களை பின்னோக்கி கொண்டு செல்ல வேண்டி இருக்கிறது. அப்ப ஏன் இப்படியான ஒரு சுயாதீனத்தன்மை என்ற சொல்லு வந்தது, ஏன் சில நாடுகள்ல சுயாதீனத்தன்மை பேணப்படுகின்றன என்றதெல்லாம் நாங்கள் பார்த்தா எங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அப்ப இதுல முக்கியமான ஒரு விடயம் என்னென்று சொன்னால், உலகத்தில் உள்ள மத்திய வங்கிகளிலேயே மிகவும் சிறந்த சுயாதீனத்தன்மை கொண்ட மத்திய வங்கியா சொல்லப்படுவது ஜெர்மன்ல இருக்கின்ற மத்திய வங்கி. இந்த ஜெர்மன்ல இருக்கின்ற மத்திய வங்கி புண்டஸ் பேங்க் என்று நாங்கள் சொல்லுவோம். அதுதான் இன்றைக்கும் கூடுதலான சுயாதீனத்தன்மையை கொண்ட ஒரு நாடா, ஒரு மத்திய வங்கியாக உலகத்தில் கருதப்படுகின்றது. அப்ப அந்த புண்டஸ் பேங்க் துவங்கப்பட்ட இன்றைக்கு கிட்டத்தட்ட 56-57 ஆண்டு துவங்கினது, கிட்டத்தட்ட 60 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. இன்றும் அந்த தன்மையை பேணிக்கொண்டு இருக்கின்றது. அப்ப நாங்கள் என்ன மாதிரி இந்த மத்திய வங்கியின் சுயாதீனத்தன்மை ஏற்பட்டது என்பது ஜெர்மன் நாட்டில இருந்து தான் இது துவங்குது. அப்ப ஜெர்மன் நாட்டில இருந்து துவங்கும் பொழுது
ஜெர்மன் புண்டஸ் பேங்க் தான் முதலாக இந்த சுயாதீனத்தன்மையோட உள்ள மத்திய வங்கியாக எழுச்சி வருகிறது. அப்ப எங்கேயுமே ஒரு விடயத்தை நாங்கள் நல்ல விடயம் ஒன்றை நாங்கள் அமுல்படுத்துவதற்கு அதற்கு முதல் ஒரு பெரிய பாதகமான இல்லாட்ட ஒரு கடுமையான மோசமான ஒரு சூழ்நிலையை நாங்கள் ஃபேஸ் பண்ணி இருக்கணும். மனிதனின் கண்டுபிடிப்புகளும் முக்கிய தீர்மானங்களும் பாதகமான நிலைகள் ஏற்படும் பொழுது அதை மாற்றுவதற்காக இல்லாட்டா அந்த நிலைமை மீண்டும் தொடரக்கூடாது இல்லாட்டா மீண்டும் பெறக்கூடாது என்ற எண்ணத்துக்காக கொண்டு வருகின்ற சட்டங்கள் இதுகள் தான் மனித வாழ்க்கையில நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்தா தான் அது இனி வரக்கூடாதுன்றதுக்காக ஒரு நல்ல பாலிசியோட நாங்கள் கொண்டு வருவோம், நாங்கள் நன்றாக இருப்பதற்கு. அப்போ அந்த அடிப்படையில 100 வருடத்துக்கு முதல் ஜெர்மன் நாட்டில் ஒரு பிரச்சனை வருகின்றது. அது என்ன பிரச்சனை என்பதை நாங்கள் பார்ப்போம். அப்ப முதலாம் உலக மகா யுத்தம் நடந்து முடிஞ்ச நேரத்துல, அதாவது 2ஆம் உலக மகா யுத்தம் அல்ல, முதலாம் மகா யுத்தம் முடிஞ்ச கையோட ஜெர்மன் நாட்டுல நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. ஏனென்றா முதலாம் மகா யுத்தத்தை துவங்கின நாடு ஜெர்மன் தான். அப்ப ஜெர்மன் அந்த நேரம் தோற்கடிக்கப்படுகின்றது. இது 1913, 15 அப்படியான காலகட்டத்துல. அப்ப யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டோன்னு ஜெர்மன் நாடானது நிறைய கடன் சுமையில சிக்கி தவித்தது. ஏனென்று சொன்னா அந்த பாதிக்கப்பட்ட நாடுகள் ஜெர்மன் நாடு தானே போற துவங்கினபடியா அங்க எல்லாம் போய் ஜெர்மன் போய் மற்ற நாடுகள்ல எல்லாம் பெரிய சேதத்தை ஏற்படுத்திட்டு இப்ப ஜெர்மனை தோற்கடிச்சிட்டு அந்த நாடுகள் தோற்கடிச்சுட்டு சொல்லுது, நீதானே சண்டையை துவங்கினி, அப்ப நீ வந்து நிறைய சேதங்கள் எங்கட நாட்டுக்கு செய்தனி, அதுக்கெல்லாம் நஷ்டத்தான். அப்பதான் எங்களுக்கு அது நட்டம் இல்லாம இருக்கும், கொஞ்சமாவது. உன்னால இறந்த எங்கட நாட்டு மக்களுக்கெல்லாம் காசு கொடுக்கணும், அதுக்கெல்லாம் காசு தான். அதை தவிர இந்த யுத்தத்தில் ஈடுபட்ட வீரர்கள் இளைப்பாற துவங்கினோம். ஒரு பெரிய யுத்தத்துக்கு பிறகு அவைகளுக்கு 55 வயது தான் வரணுமெண்டு இல்லை, பெரும்பாலான ஆக்கள் வீரர்கள் தாங்கள் ரிட்டையர் பண்ண போறோம் என்று சொல்லி ரிட்டையர் பண்ணி விட்டீங்க. அப்ப இப்படி ரிட்டையர் பண்ற ஆட்களுக்கு கொடுக்குற கம்பன்சேஷன் இல்லாட்டா ஓய்வூதிய தொகைகள் ஆகியவற்றுக்கு நிறைய பணம் தேவைப்பட்டது ஜெர்மன் மத்திய வங்கிக்கு, ஜெர்மன் அரசாங்கத்துக்கு. அப்ப யுத்த கால விதவைகள் மற்றும் பெண் தலைமை தாங்கும் குடும்பங்கள் அதிகரித்தன. அப்ப நிறைய வீரர்கள் செத்துட்டினம், அவருடைய குடும்பங்கள் பெண் தலைமை தாங்கும் குடும்பங்களாக மாறுகின்றன, விதவைகள். அப்ப அவர்களுக்கான கொடுப்பனவுகளை செய்ய வேண்டிய ஒரு கட்டம் இருந்தது. பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் ஆகிய நாடுகள் ஜெர்மன் நாட்டின் யுத்த நடவடிக்கைகளால் பாதிக்கப்பட்டதனால் ஜெர்மன் நாட்டை தமது நாட்டின் யுத்த பாதிப்புகளுக்கு மீள்வதற்கு நட்டகட்டை கோரின. பிரான்ஸ் பிரிட்டன் ஆகியன நட்டகட்டையும் கோருகின்றன. அப்ப இப்படியான சூழ்நிலையில ஜெர்மன் அரசாங்கம் என்ன செய்கின்றதுன்னு சொன்னால், பெருமளவு பணம் தேவைப்பட்ட நிலையில் ஜெர்மன் நாடே கடனாளியாக மாறியது. அப்ப பிற நாடுகள் எவையும் உதவி செய்வதற்கு முன்வராத நிலையில் கவனிச்சு கொள்ளணும். யுத்தத்துல தோற்கடிக்கப்பட்டு ஒரு பிள்ளையான விடயத்தை செய்து யுத்தத்துல தோற்கடிக்கப்பட்டிருக்க ஜெர்மன் அரசாங்கத்தை வந்து ஒருத்தரும் மதிக்க இல்லை. அப்ப அதுக்கு அரசாங்கத்துக்கு உதவி செய்யறதுக்கு ஒருத்தரும் இல்லை. அப்ப இப்படியான 3 பிரச்சனைகள் இருக்கின்றது. இந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணோம். முன்வராத நிலையில் ஜெர்மன் அரசாங்கம் அந்த நாட்டின் மத்திய வங்கியின் உதவியுடன் பணத்தை அச்சடித்து கடனை தீர்த்தது. அப்ப ஜெர்மன் அரசாங்கம் என்ன செய்கின்றது? மத்திய வங்கியின் உதவியோட பணத்தை அச்சடிக்கின்றது. பணத்தை அச்சடித்து கடனை தீர்த்துது. ஆனால் விளைவு என்ன நடக்குது? சில காலத்திலேயே பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகள் பெருமளவு அதிகரிக்க தொடங்கின. அது பெருமளவு இல்ல, பெருமளவு அதிகரிக்க தொடங்கி பணவீக்கத்தின் அளவு ஹைப்பர் இன்ஃபிளேஷன் என்ற நிலையை அடைஞ்சிட்டு. ஹைப்பர் இன்ஃபிளேஷன் என்றது நாங்கள் பணவீக்கத்துல நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஒரு வேகமாக போகின்ற பணவீக்கமாக இருக்கின்றது. அப்ப மாதாந்த பணவீக்கத்தின் அதிகரிப்பு 30,000 வீதம், 30,000 ரூபாயில 30,000 வீதமாக மாறியது. 30,000 வீதமாக மாறியது. அப்ப மாதாந்த பணவீக்கத்தின் அதிகரிப்பு 30,000 வீதம் என்றால் ஒரு நாளைக்கு 1000 வீதமாக அதிகரிக்கின்றது. இன்றைக்கு 1 ரூபாயாக இருக்கின்ற பொருள்
நாளைக்கு 1000 ரூபாயாக மாறி நாளண்டைக்கு அது இன்னும் ஒரு 1000 மடங்கு கூடும். அப்போ மாச கடைசியில ₹1 இருந்த பொருள் 30,000 ரூபாயா மாறி. அப்ப இப்படி மாறிக்கொண்டு விலைகள் மாறிக்கொண்டிருக்கிறதான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். மத்திய வங்கியின் நோக்கமே விலை அதிகரிப்பை பணவீக்கத்தை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கணும் என்று. ஆனால் பணவீக்கம் என்பது இருக்க வேண்டும். பணவீக்கத்தை இப்படி ஹைப்பர் இன்ஃபிளேஷன் லெவலுக்கு கொண்டு போகக்கூடாது. அப்ப இப்படி பணவீக்கம் அதிகரித்து கொண்டு போக துவங்க மக்கள் பணத்தின் மீதான நம்பிக்கையை இழப்பார்கள். அப்ப மக்களின் அன்றாட வாழ்வு தடைப்பட்டதுடன் அவர்கள் சிகரெட், சாக்லேட் ஆகிய பொருட்களை பணமாக பாவிக்க தொடங்கினர். ஏனென்னா சிகரெட், சாக்லேட் அதுகள் தட்டுப்பாடான பொருட்களாக இருக்க அதுக்கு கூடுதலான டிமாண்ட் இருக்கு. அப்ப அப்படியான நேரத்துல ஒரு சிகரெட்டை நாங்கள் வச்சிருந்தா அந்த சிகரெட்டை வச்சே பார்கெயின் பண்ணி வேற பொருட்களை நாங்கள் வேண்டிக் கொள்ளலாம். சாக்லேட்டும் அப்படித்தான் இருந்தது. இது போன்ற பணவீக்க நிலைமைகள் ஜிம்பாப்வே மற்றும் வெனிசுலா ஆகிய நாடுகளில் சில ஆண்டுகளுக்கு முன்பு காணப்பட்டதை நாங்கள் குறிப்பிடலாம். சில ஆண்டுகளுக்கு முதல் ஜிம்பாப்வேல இப்படி ஒரு பணவீக்க நிலைமை ஒன்று வந்தது. வெனிசுலால இப்படி ஒரு பணவீக்க நிலைமை வந்தது. அப்ப இதனைத் தொடர்ந்து 1967 இல்ல 1957 ஆண்டு, அது திருத்திக் கொள்ளுங்க, 1957 ஆண்டு ஜெர்மனியின் மத்திய வங்கியான டாய்ச் புண்டஸ் பேங்க் ஆரம்பிக்கப்பட்ட போது மேற்கூறிய அனுபவங்கள், அதை அண்டர்லைன் பண்ணணும் நீங்கள், மேற்கூறிய அனுபவங்கள் கவனமாக அதன் சட்டவாக்கத்திலேயே ஆராயப்பட்டு, மேற்கூறிய அனுபவங்கள் கவனமாக ஆராயப்பட்டு அதன் சட்டவாக்கத்திலே அவ்வங்கியின் சுதந்திரத்தன்மை குறிப்பிடப்பட்டதுடன் அதற்கிணங்கவே அவ்வங்கி ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரை சுயாதீனத்தன்மையுடன் செயற்பட்டு வருகின்றது. அப்ப இதன் அர்த்தம் என்னென்று சொன்னால், மக்களுக்கு மட்டுமில்லை எல்லாருக்கும் விளங்கினது என்று சொன்னால், அந்த காலத்துல அரசாங்கத்துக்கு இணங்கி பணத்தை அச்சடிக்க வெளிக்கிட்டபடியாதான் இவ்வளவு பணவீக்கம் ஏற்பட்டது. ஆகவே அதை நிவர்த்தி செய்யும் பொருட்டு கவனமாக இந்த அனுபவங்கள் ஆராயப்பட்டு அதன் சட்டவாக்கத்திலேயே அவ்வங்கியின் சுதந்திரத்தன்மை குறிப்பிடப்பட்டதுடன் அதற்கிணங்கவே அவ்வங்கி ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரை சுயாதீனத்தன்மையுடன் செயற்பட்டு கொண்டு வருகின்றது. சுயாதீனத்தன்மையுடன் செயற்பட்டு கொண்டு வருகின்றது. ஆனாலும் பிறகும் பார்ப்போம், நாங்கள் 60களில் பிரித்தானியா உள்ளிட்ட கூடுதலான வங்கிகள் தொடர்ந்து அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்ட மத்திய வங்கிகளாகவே செயற்பட்டு வந்தன. அப்ப 60களில் எல்லாம் பிரித்தானியா உள்ளிட்ட கூடுதலான வங்கிகள், பிரித்தானியா இங்கிலாந்து வங்கி, பேங்க் ஆஃப் இங்கிலாந்து என்று சொல்லப்படுகிற பிரித்தானிய வங்கி உள்ளிட்ட கூடுதலான வங்கிகள் தொடர்ந்தும் அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்ட மத்திய வங்கிகளாகவே செயல்பட்டு வந்தன. 60களில் பெரும்பாலான ஐரோப்பிய மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளில் குறைந்த அளவு வேலையின்மையை பெறுவதற்கு விருப்பங்கள் ஏற்பட்டு இதற்காக அதிகரிக்கும் பணவீக்கத்தை அனுமதித்தன. அப்ப அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் என்ன செய்யுது என்று சொன்னால், இந்த ஜெர்மனை தவிர, ஜெர்மன் 57 ஆண்டு, அது திருத்திக் கொள்ளணும் நீங்கள் நோட்ஸ்ல, 57 ஆண்டு டாய்ச் புண்டஸ் பேங்க் ஆரம்பிக்கப்படுகின்றது. அப்ப 60களில் குறைந்த அளவு வேலையின்மையை பேணும் பொருட்டு இந்த ஏனைய நாடுகளில் மத்திய வங்கிகள் ஒரு கொள்கையை கடைபிடிக்கின்றன. குறைந்த வேலையின்மை இருக்கிறது நல்லமண்டு, அதுக்காக பணவீக்கம் இருந்தா பரவாயில்லை என்று அவர்கள் அனுமதிக்கின்றனர். அப்ப இவ்வாறான செயற்பாட்டை பிலிப் கர்வ் கர்வ் என்ற கோட்பாட்டின் மூலம் பொருளியலாளர்கள் அறிமுகப்படுத்தி இருந்ததுடன் இவ்வாறான நாடுகள் இக்கோட்பாட்டை பின்பற்ற தலைப்பட்டன. இதன்படி அந்தந்த நாட்டின் மத்திய வங்கிகள் பண நிரம்பலை அதிகரிப்பதன் மூலம், அப்ப என்ன நடக்குது, பண நிரம்பலை கொஞ்சம் கொஞ்சம் அதிகரிப்பதன் மூலம் குறைந்த வட்டி வீதத்தையும் பேணிக்கொண்டு இதற்காக பல சந்தர்ப்பங்களில் பணத்தை அச்சிட்டன, பணவீக்கத்தை அனுமதித்தன. அப்ப பணவீக்கத்தை அனுமதிச்சு கொண்டு குறைந்த வட்டி வீதத்தை பேணிக்கொண்டு மத்திய வங்கிகள் பண நிரம்பலை அதிகரிச்சு கொண்டு நிறை தொழில் மட்டத்தை அடையும் முயற்சிகள் செய்தன. அப்ப நிறை தொழில் மட்டத்தை அடையும் முயற்சி என்பது என்ன, நிறைய ப்ராஜெக்டுகளை துவங்குறது.
நிறைய ப்ராஜெக்டுகளை துவங்கி நிறைய இதுகள் நடக்க வேலை வாய்ப்புகள் கூட நான் முதல்ல உங்களுக்கு சொன்ன மாதிரி. அப்ப அப்படி செய்ய இது வெற்றி அளித்துக் கொண்டு போகின்றது. அப்ப இதை எல்லாரும் 60s மற்ற நாடுகள் எல்லாம் விரும்பினோம். அதன் மூலமாக அரசியல்வாதிகள் சந்தோஷப்படினோம், எல்லாரும் ஹாப்பியா இருக்கணும். ஏன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் குறைவாக இருக்கின்றது, பண நிரம்பல கொஞ்சம் காசு அச்சடிச்சு வெளியிடமே ஒழிய வேற ஒரு பிரச்சனையும் இல்லை, பணவீக்கம் இருக்கின்றது. அப்ப 69ஆம் ஆண்டு அமெரிக்க ஜனாதிபதி ரிச்சர்ட் நிக்சன் 2ஆம் தரமும் பதவியேற்கின்றார். அவர் இப்படியான ஒரு பொருளாதார கொள்கையை பின்பற்றி அது வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தியதன் காரணமாக அவர் மீண்டும் பதவிக்கு வருகின்றார். அப்ப அவர் 72ஆம் ஆண்டு மீண்டும் வெற்றி அடைகின்றார். ஆனால் இதன் விளைவாக பணவீக்கம் பெருமளவு அதிகரித்தது. அப்ப ஒவ்வொரு நாட்டிலையும் இப்படியான கொள்கையை பயன்படுத்தின எல்லா நாடுகளிலையும் பணவீக்கம் அதிகரித்து கொண்டு போகின்றது. அப்ப இப்படியான பணவீக்கம் அதிகரித்து கொண்டு போகும் பொழுது அமெரிக்காவில் மட்டும் 10% மேலாக மாதாந்த பணவீக்கத்தின் அளவு காணப்பட்டது. அப்ப 10% மேலாக மாதாந்த பணவீக்கம் காணப்படுகின்றன. யோசிச்சு பாருங்க, இது ஒரு பெரிய ஒரு பணவீக்கம். இதன் மூலம் பொருளியலாளர்களால் முன்வைக்கப்பட்ட பிலிப் கர்வ் என்ற கோட்பாடும் பொய்ப்பிக்கப்பட்டதாக கருதப்படுகின்றது. அப்ப பணவீக்கம் அளவுக்கு அதிகமாக போகும் பொழுது மக்களுக்கு பழையபடி அதுல நம்பிக்கை இல்லாத தன்மை கொண்டு வரப்பாக்கும். அப்படி வரும் பொழுது பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. அப்ப இது நாங்கள் இந்த இண்டிபெண்டன்சி, சென்ட்ரல் பேங்கின் இண்டிபெண்டன்சி வந்த கதையை நாங்கள் கதைக்கிறோம். அப்போ 73களில் ஏற்பட்ட எதிர்பாராத எரிபொருள் வெளியேற்றம், அது 73களில் ஒரு ஃபியூல் ஷாக் கொண்டு வருகின்றது. அதாவது ஒபெக் என்ற நாடுகள் திடீரென்று பொருட்கள் அந்த இஸ்ரேலோடு ஏற்பட்ட போர் காரணமாக மேற்குலக நாடுகள் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணன்ற காரணத்தால அந்த கோபத்தில் ஒபெக் நாடுகள், எண்ணெய் உற்பத்தி செய்து இதென்ற நாடுகள் திடீரென்று தங்களோட விலையை எக்கச்சக்கமாக கூட்டிட்டு, அப்படி கூட்டினதன் காரணமாக மேற்குலக நாடுகள்ல நிறைய பிரச்சனை வந்தது. எரிபொருட்களின் விலை ஒவ்வொரு நாளும் அதிகரிக்க தொடங்கினது. பல தொழிற்சாலைகள் அமெரிக்கா மற்றும் மேற்கு ஐரோப்பிய நாடுகள்ல மூடப்பட்டன. உற்பத்தியை தொடர முடியாமல் மூடப்பட்டன. பல நாடுகளின் பல விமான சேவைகள் மூடப்பட்டன. என்னன்னா அந்த காசுக்கு அவையிலால வேண்டியெல்லாம் போயிட்டு அவ்வளவு விலையா கூடிட்டு. இதன் காரணமாக USA, UK, இத்தாலி, ஜப்பான் ஆகிய நாடுகளில் பணவீக்கம் அதிகமாக காணப்பட்டது. முக்கியமாக இப்படியான நாடுகளிலேயும் பணவீக்கம் அதிகமாக காணப்பட்டது. ஆனால் சுயாதீன தன்மையை பேணிக்கொண்டு வந்த புண்டஸ் பேங்க், அதாவது ஜெர்மன் புண்டஸ் பேங்க் மற்றும் சுவிட்சர்லாந்து மத்திய வங்கியான பேங்க் ஆஃப் சுவிட்சர்லாந்து என்பன பணவீக்கத்தை லாபகமாக கட்டுப்படுத்தியதனால் அந்த நாடுகளிலே மிக குறைந்த அளவான பணவீக்கமே காணப்பட்டது. அப்ப இந்த 2 நாடுகளும் மிகவும் எஃபிஷியண்டா கண்ட்ரோல் பண்ணிட்டது பணவீக்கத்தை. அப்ப மற்ற நாடுகள்ல பணவீக்கம் கூடுதலாக இருக்கின்றது. அப்ப மற்ற நாடுகள் இந்த 2 நாடும் என்னென்று பணவீக்கத்தை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது என்று பார்க்கும் பொழுது அந்த சுயாதீன தன்மை என்ற வெளிப்பாடு ஒன்று வருகின்றது. மத்திய வங்கியின் சுயாதீன தன்மை இது காரணமாகத்தான் இந்த தன்மை பேணப்பட்டது என்பது தெரிய வருகின்றது. அப்ப இது அந்த புண்டஸ் பேங்க், ஜெர்மன் புண்டஸ் பேங்க்கும் சுவிட்சர்லாந்து வங்கிக்கும் கிடைத்த ஒரு வெற்றியாகத்தான் இதை அவர்கள் கருதுகின்றார்கள். இதனால் பல நாடுகளால் பண நிரம்பலை அதிகரித்து வேலையின்மையை குறைந்தளவில் பேணும் முயற்சி செயற்படவில்லை. அது வெற்றிகரமாக அமையவில்லை. குறுகிய காலத்தில் அது சரியாக வந்தாலும் நீண்ட காலத்தில் அது சரியாக வராது. அப்ப இவற்றை படிப்பினையாக கொண்டும் புண்டஸ் பேங்க், அந்த டி என்றதை வெட்டுங்க, புண்டஸ் பேங்கின் வெற்றிகரமான செயற்பாடுகளை கொண்டும் 80களில் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து மற்றும் சில ஐரோப்பிய வங்கிகளும் 90களில் ஏனைய நிறைய மத்திய வங்கிகளும் சுதந்திரமாக செயற்பட அந்தந்த நாட்டு அரசாங்கங்களால் அனுமதி அளிக்கப்படுகின்றன. அப்ப 80களில் என்ன நடக்கின்றது? இங்கிலாந்து வங்கி தான் சுயமாக செயற்படுவதற்கு அந்த நாட்டு அரசாங்கம் அனுமதி கொடுக்கின்றது. அப்ப இப்ப பார்த்தா புண்டஸ் பேங்க் மாதிரி, பேங்க் ஆஃப் சுவிட்சர்லாந்து மாதிரி பேங்க் ஆஃப் இங்கிலாந்தும் சுயமாகத்தான் செயற்பட்டு கொண்டு வருகின்றது.
அதே போல் 90களில் நிறைய மத்திய வங்கிகள், ஐரோப்பியன்ல இருக்கின்ற நிறைய மத்திய வங்கிகள் இப்படியான சுதந்திரத்தன்மையை பேண ஆரம்பித்து விட்டன. அப்ப 1998 ஆரம்பிக்கப்பட்ட யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் நேரடியாகவே புண்டஸ் பேங்கின் கொள்கைகளை சுயாதீன செயற்பாடுகள் என்ற கொள்கைகளாக கடைபிடிக்க துவங்கியது. அப்ப 98ல யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் ஆரம்பிக்கப்படும் போது உங்களுக்கு தெரியும், யூரோ கரன்சி ஐரோப்பிய நாடுகளிலே அமுல்படுத்தப்பட்டு எல்லா நாடுகளுக்கும் ஒரு கரன்சி என்று வரும் பொழுது, அந்த ஐரோப்பிய யூனியனுக்குள் வருகின்ற எல்லா நாடுகளும் ஒரு கரன்சியான யூரோவை பயன்படுத்தப்படும் பொழுது, அந்த வங்கி மத்திய வங்கி ஆரம்பிக்கப்படும் பொழுது அந்த புண்டஸ் பேங்கின் கொள்கைகளை அப்படியே அடாப்ட் பண்ணிட்டு, ஏன்னா அவ்வளவு நல்ல கொள்கைகளாக புண்டஸ் பேங்கின் கொள்கைகள் இருந்தது. இதனைத் தொடர்ந்து பேங்க் ஆஃப் நியூசிலாந்து மற்றும் பேங்க் ஆஃப் ஆஸ்திரேலியா ஆகியனவும் சுயாதீனமாக செயற்பட ஆரம்பித்தனர். அப்ப பேங்க் ஆஃப் நியூசிலாந்து என்பது நியூசிலாந்தின் மத்திய வங்கி, பேங்க் ஆஃப் ஆஸ்திரேலியா என்பது ஆஸ்திரேலியாவின் மத்திய வங்கி. அப்ப இவையும் சுயாதீனமாக செயற்பட துவங்குகின்றன. அப்ப இப்ப இந்த கட்டத்துல நாங்கள் பார்த்தோமேட்டா நிறைய வளர்ச்சியடைந்த நாடுகள்ல மத்திய வங்கிகள் சுயாதீனமாக செயற்பட ஆரம்பித்து விட்டன. அது சட்ட ரீதியாகவும் பல நாடுகள இதுல குறிப்பிடப்பட்டு உள்ளன. அப்ப 1997 ஆண்டு ஏற்பட்ட கிழக்காசிய பொருளாதார நெருக்கடிகள், அது உங்களுக்கு தெரியும், ஈஸ்ட் ஏசியன் கிரைசிஸ் என்று நாங்கள் சொல்லுவோம். அப்படி ஒரு கிரைசிஸ் நடந்தது. அந்த கிரைசிஸ்ல பேங்க் ஆஃப் தாய்லாந்து அந்த கிரைசிஸ்ல நிறைய பாதிக்கப்பட்டது. ஒவ்வொரு நாடுகளும் நிறைய பாதிக்கப்பட்டன. அவர்களுடைய கரன்சி நிறைய வலுவிழந்து போனது. அந்த நேரம் $1 US கொண்டு போனாலே பேங்க் ஆஃப் தாய்லாந்துல எவ்வளவு நிறைய கரன்சி கிடைக்கும் என்ற நிலை வந்தது. அது ஏனென்று சொன்னால் அந்த உள்நாட்டில ஏற்பட்ட பணவீக்கம் அது தொடர்ச்சியாக எல்லா நாடுகளையும் பாதித்தது. சிங்கப்பூர் என்ற நாட்டை தவிர நான் நினைக்கிறேன் மலேசியா, கொரியா அப்படி பல நாடுகளை பாதித்தது. அப்ப 97 ஆண்டில் ஏற்பட்ட கிழக்காசிய பொருளாதார நெருக்கடிகளுக்கு பின் பேங்க் ஆஃப் தாய்லாந்து, பேங்க் ஆஃப் தாய்வான் மற்றும் பேங்க் நேக்ரா மலேசியா, பேங்க் ஆஃப் கொரியா கே, அது எல்லில கே, பேங்க் ஆஃப் கொரியா போன்ற பல்வேறு நாடுகளின் மத்திய வங்கிகளும் அரசாங்கத்தின் தலையீடின்றி சுயாதீனமாக செயற்பட ஆரம்பித்தன. அப்ப இன்றைக்கும் எங்களுக்கு நினைவிருக்கிறது, ஒரு பெரிய இதில் போய் பிறகு ஒரு மாதிரி கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தது. அப்ப மத்திய வங்கியின் கடமை பொறுப்பின் தேசிய முக்கியத்துவத்தை கவனிக்கையில் ஒரு சில மக்கள் பிரிவினர் மத்திய வங்கி எவ்வளவு தூரத்திற்கு அரசாங்கத்திலிருந்து சுயாதீனமாக தனது குறிக்கோள்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக கொள்கை வழிமுறைகளை கடைபிடிக்கின்றது என்பதை பற்றிய பல்வேறான கருத்துக்களை தெரிவிக்கின்றனர். அப்ப அனைத்து நாடுகள் போல் மத்திய வங்கியின் சுயாதீனம் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை காணலாம். அரசாங்கத்தின் தலையீடு காரணமாக அரசாங்கத்திற்கு அவசியமான முறையில் குறுகிய கால அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்ளும் பொருட்டு கொள்கைகளை நடைமுறைப்படுத்த முற்படுதல் மூலம் நாட்டின் நடுத்தர கால மற்றும் நீண்ட கால பொருளாதார பேரின பொருளாதார நோக்கங்களுக்கு பாதகமான ஒரு தாக்கம் ஏற்படலாம் என்று நம்பப்படுகின்றது. அவ பாருங்க, மத்திய வங்கியின் கடமை பொறுப்பின் தேசிய முக்கியத்துவத்தை கவனிக்கையில் ஒரு சில மக்கள் பிரிவினர் மத்திய வங்கி எவ்வளவு தூரத்திற்கு அரசாங்கத்தில் இருந்து சுயாதீனமாக தனது குறிக்கோள்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக கொள்கை வழிமுறையை கடைபிடிக்கின்றது என்பதை பற்றி பல்வேறான கருத்துக்களை தெரிவிக்கின்றனர். அனைத்து நாடுகளும் போல் மத்திய வங்கியின் சுயாதீனம் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை காணலாம். அரசாங்கத்தின் தலையீடு காரணமாக அரசாங்கத்திற்கு அவசியமான முறையில் குறுகிய கால, அதை அண்டர்லைன் பண்ணணும், குறுகிய கால அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்ளும் பொருட்டு கொள்கைகளை நடைமுறைப்படுத்த முற்படுதல் மூலம் நாட்டின் நடுத்தர கால மற்றும் நீண்டகால பேரின பொருளாதார நோக்கங்களுக்கு பாதகமான ஒரு தாக்கம் ஏற்படலாம் என்று நம்பப்படுகிறது. அப்ப இதைத்தான் நான் உங்களுக்கு முதலே விளங்கப்படுத்தி இருக்கின்றேன்.
அப்ப அரசாங்கத்தின் வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை நிதியிடுவதற்கு மத்திய வங்கியிலிருந்து கடன் வழங்குவதன் மூலம் உருவாகின்ற, அதை திருத்திக் கொள்ளணும் தமிழ, உருவாகின்ற நாணய விரிவாக்கம் அரசாங்கத்திற்கு கடன் பெறுவதற்கு இலகுவானவாறு நாணய கொள்கைகளை நடைமுறைப்படுத்துதல் மற்றும் அரசாங்கத்திற்கு பக்கச்சார்பான வீதத்தில் பொருளாதார தரவுகளை சமர்ப்பித்தல் ஆகியன மத்திய வங்கியின் சுயாதீனம் குறைவாய் உள்ளது என்பதற்கான எடுத்துக்காட்டாக உள்ளன. அப்ப எந்த 3 விடயங்கள் மத்திய வங்கியின் வரவு செலவு திட்ட, அரசாங்கத்தின் வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை நிதியிடுவதற்கு மத்திய வங்கி கடன் கொடுப்பது, மத்திய வங்கி தான் கடன் கொடுப்பது என்பது பண உருவாக்கத்துக்கு ஒரு காரணமாக அமைகின்றது. அரசாங்கத்திற்கு கடன் பெறுவதற்கு இலகுவான வழிமுறைகளை மேற்கொள்வது, அதாவது நாட்டு மக்களோட வாழ்வாதாரங்கள், வாழ்க்கை தரங்கள் நீண்ட காலத்துல உயர்வடைவது என்பதை மறந்து அரசாங்கத்தின் கொள்கைக்கேற்ற மாதிரி நாணய கொள்கையை நடைமுறைப்படுத்துது மற்றும் அரசாங்கத்திற்கு பக்கச்சார்பான விதத்தில் பொருளாதார தரவுகளை சமர்ப்பித்து. சில அரசாங்கங்கள் சொல்லுங்கள், தாங்கள் இந்த தங்களுடைய ஆட்சி காலத்தில் பொருளாதார வளர்ச்சி வீதம் கூடுதலாக இருந்தேன்னா அதுக்கேற்ற மாதிரி மத்திய வங்கி அறிக்கையில வெளியிடுறது. அப்ப இதையெல்லாம் சுயாதீனத்தன்மை குறைவாய் உள்ளது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக உள்ளன. மேலும் நாணய சபையின் ஒரு அங்கத்தவர் என்ற அடிப்படையில் நிதி அமைச்சின் செயலாளர் செயலாற்றுவதன் மூலம் அரசாங்கத்தின் தாக்கம் மத்திய வங்கியின் மீது அதிகமாக உள்ளதாகவும் கருத்து தெரிவிக்கப்படுகின்றது. அப்ப நிதி அமைச்சின் செயலாளர் அந்த நாணய சபையில ஒரு அங்கத்தவர். அப்ப அப்படியா இருக்கும் பொழுது அரசாங்கத்தின் தாக்கம் நாணய சபையில இல்லாட்டா மத்திய வங்கியில கூடுதலாக இருக்கும் என்று கருதப்படுகின்றது. அப்ப நிதியமைச்சு மற்றும் மத்திய வங்கி ஆகிய இரண்டுமே அரசாங்கத்துடன் தொடர்புடைய நிறுவனங்களாய் உள்ளதால் அரசு செலவுகளை தீர்ப்பதற்கு மத்திய வங்கியிலிருந்து பணம் அச்சிடப்பட்டு கடன் பெறுதல் தொடர்பிலான தொடர்புடைய தரப்பினர்களது கொடுக்கல் வாங்கல்களின் இடர் நேர்வு இங்கு கவனத்தில் உள்ளடக்கப்படுகின்றது. அப்ப என்ன நடக்கின்றது என்றால், ஒரு வகையில பார்த்தா மத்திய வங்கியும் அரச நிறுவனம் தான், திரைசேரியும் அரச நிறுவனம் தான். திரைசேரி செயலாளர் இங்கே வரும் பொழுது அவர் செல்வாக்கு செலுத்தி அதன் மூலமாக பணத்தை அச்சிட்டு தங்களது தேவைகளை, அரசாங்கத்தின் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதன் மூலம் பெரிய ரிஸ்க் கொண்ட நாடு சந்திக்க பார்க்கின்றது. மேலும் தேர்தல்கள் அண்மித்த காலங்களில் அரசாங்கம் பொருளாதார தொழிற்பாடுகளை விரைவாக அதிகரிக்கின்ற போது மத்திய வங்கியும் அரசியல் தலையீடு காரணமாக அதற்கு சார்பாக நடக்கலாம். விளங்குகின்றதா? அப்ப தேர்தல்கள் அண்மிக்கின்றது, ஒரு வருடத்துக்குள்ள தேர்தல் வருதுன்றதுக்கு அரசாங்கம் அதுக்கேற்ற மாதிரி அந்த தேர்தலை இலக்கு வச்சு சின்ன சின்ன செயற்பாடுகளை எல்லாத்தையும் கொண்டு வரும். அப்படி அந்த சின்ன சின்ன செயற்பாடுகளை கொண்டு அந்த ஒரு வருடத்துக்குள்ள முடிக்கணும் என்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வரைக்க அதற்கேற்ற மாதிரி அரசாங்கம் மத்திய வங்கியும் செயற்படுமாக இருந்தால் அது நீண்டகால ரீதியில் பொருளாதாரத்துக்கு தீமையாக அமையும். அப்ப இதற்கமைய மத்திய வங்கியின் சுயாதீனம் என்பதன் மூலம் செயற்பாட்டு மற்றும் முகாமைத்துவ சுயாதீனம் கருதப்படுகின்றது. மத்திய வங்கி தகவல்களுக்கு அமைய 4 வகையான சுயாதீனம் பற்றி விளக்கப்படுகின்றது. அப்ப நாங்கள் இப்ப சுயாதீனத்தை பற்றி படிச்சுட்டோம். இந்த சுயாதீனம் என்பது 4 வகையாக இருக்கின்றது என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். அப்ப நாங்கள் இப்ப இந்த புண்டஸ் பேங்கை பற்றி, பேங்க் ஆஃப் சுவிட்சர்லாந்து, அதுக்கு பிறகு பேங்க் ஆஃப் இங்கிலாந்து, ஐரோப்பிய வங்கிகள் அதுகள் எல்லாம் என்னென்று சுயாதீனத்தை பெறுகின்றன. நிறைய சட்ட ரீதியான சுயாதீனம் அதான் சொல்லப்பட்டிருந்தது, சட்டத்திலேயே எழுதப்பட்ட ஆயிற்று, சட்டத்திலேயே எழுத ஆகிவிட்டது என்றுதான் அதுல சொல்லப்படுகின்றது. அப்ப இந்த சட்ட ரீதியான சுயாதீனம் என்பது நிறைய நாடுகளில் உள்ள மத்திய வங்கிக்கு கிடைக்க பெற்றுவிட்டது. அவ் சட்ட ரீதியான சுயாதீனம் என்னும் பொழுது லீகல் இண்டிபெண்டன்ஸ் என்று நாங்கள் சொல்றோம். கட்டளை சட்டங்கள் மூலம் வழங்கப்படுகின்ற சுயாதீனம் இதன் மூலம் கருதப்படுகின்றது. ஆயினும் வங்கிகளுக்கு இடையிலான தொடர்பு பற்றிய கட்டமைப்பு ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளது.
மேலும் மத்திய வங்கியின் உயர் முகாமைத்துவத்தை நியமிப்பதற்கு அரசாங்கத்திற்கு உள்ள அதிகாரங்கள் போன்றவையும் சட்டங்களில் உள்ளடங்கியுள்ளதால் சட்ட ரீதியான சுதந்திரம் வரையறுக்கப்பட்டிருக்கலாம். அப்ப சட்ட ரீதியான சுயாதீனம் என்பது இருந்தாலும் அந்த ஆளுநர் என்று சொல்லப்படுகின்ற இல்லாட்டா நாணய சபையின் அங்கத்தவர்களை அரசாங்கம் தான் நியமிக்கும் என்று கூறும் பொழுது அங்க அந்த சட்ட ரீதியான சுதந்திரம் வரையறுக்கப்படுது என்றுதான் நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். அடுத்தது நாங்கள் குறிக்கோள்களின் சுயாதீனத்தை பற்றி பார்ப்போம். குறிக்கோள்களின் சுயாதீனம் என்று நாங்கள் பார்க்கும் பொழுது மத்திய வங்கி தனது செயலாற்றுகை குறிக்கோள்களை பற்றி தீர்மானிப்பதற்குள்ள சுயாதீனம் இதன் மூலம் கருதப்படுகின்றது. மத்திய வங்கிக்கு தனது செயலாற்றுகை குறிக்கோள்களை பற்றி தீர்மானிப்பதற்குள்ள சுயாதீனம் இதன் மூலம் கருதப்படுகிறது. அப்ப காலத்துக்கு காலம் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற குறிக்கோள்கள் அரசினால் விதந்துரைக்கப்படுகின்ற போது மத்திய வங்கியின் செயலாற்றுகைக்கு தடையாக அமையலாம். அப்ப மத்திய வங்கிக்கு தனது செயலாற்றுகை குறிக்கோள்களை பற்றி தீர்மானிப்பதற்குள்ள சுயாதீனம் இதன் மூலம் கருதப்படுகின்றது. காலத்துக்கு காலம் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற குறிக்கோள்கள் அரசினால் விதந்துரைக்கப்படுகின்ற போது மத்திய வங்கியின் செயலாற்றுகைக்கு தடையாக அமையலாம். அப்ப குறிக்கோள்களின் சுயாதீனம் என்பது அரசாங்கம் மத்திய வங்கி ஒரு பொலிசியை வச்சு கொண்டிருக்கும் பொழுது அரசாங்கம் குறுகிய கால நோக்கங்களுக்காக அதுல சின்ன சின்ன வித்தியாசங்களை இல்லாட்டா சின்ன சின்ன தடங்கல்களை செய்து இப்படி செய் அப்படி செய் என்று சொல்லும் பொழுது மத்திய வங்கியின் சுயாதீனம் தடைப்படுகின்றது. அப்ப தொழிற்பாட்டு சுயாதீனம் அடுத்தது ஆபரேஷனல் இண்டிபெண்டன்ஸ் என்று நாங்கள் சொல்லிக் கொள்வோம். தொழிற்பாட்டு சுயாதீனம் என்று சொல்லும் பொழுது அதாவது கொள்கை குறிக்கோள்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய வழிமுறைகளை தீர்மானிப்பதற்கான சுயாதீனம். கொள்கை குறிக்கோள்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய வழிமுறைகளை தீர்மானிப்பதற்கான சுயாதீனம். அப்ப இதுதான் இம்ப்ளிமெண்டேஷன் என்ற மாதிரி நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய சுயாதீன கொள்கைகள், கொள்கை கருவிகள் மற்றும் அதனை நடைமுறைப்படுத்த வேண்டிய அளவு மற்றும் காலம் இதில் உள்ளடங்குகின்றது. கொள்கை கருவிகள் மற்றும் அதனை நடைமுறைப்படுத்த வேண்டிய அளவு மற்றும் காலம் இதில் உள்ளடங்குகின்றது. முகாமைத்துவ சுயாதீனம். மத்திய வங்கிக்கு தனது நிர்வாகத்தை தீர்மானிக்கும் சுயாதீனம் இதன் மூலம் கருதப்படுகின்றது. முகாமைத்துவ சுயாதீனம் மேனேஜ்மெண்ட். மத்திய வங்கிக்கு தனது நிர்வாகத்தை தீர்மானிக்கும் சுயாதீனம் இதன் மூலம் கருதப்படுகின்றது. அப்ப இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக மத்திய வங்கியானது 4 வகையான முறைகளை பேணுகின்றது. அப்ப 4 இப்படியான சுயாதீனம் இருக்கின்றது, தலையீடு இருக்கின்றது, அங்கால போறதா இங்கால போறதா என்ற பிரச்சனை இருக்கின்றது. ஆகவே இப்படியான நிலையில் மத்திய வங்கியால் 4 வகையான ஆப்ஷன்ஸ் இருக்கின்றது. அப்ப முற்றுமுழுதாக சுயாதீனத்தன்மையை பேணுவது, இதன் மூலம் நாணய கொள்கையை முற்றுமுழுதாக எந்தவித தலையீடுகளும் இன்றி அமல்படுத்துவது. அப்ப 100% இண்டிபெண்டா இருக்கிறது. 100% இண்டிபெண்டா இருப்பதுதான் நாணய கொள்கையை முழுமையாக எதுவித தலையீடுகளும் இன்றி அமல்படுத்துவதற்கு நாங்கள் சொல்லுது. அடுத்தது முற்றுமுழுதாக அரசாங்கத்தின் விருப்பத்திற்கேற்ப செயற்படுதல். முற்றுமுழுதாக அரசாங்கத்தின் விருப்பத்திற்கேற்ப செயற்படுதலும் இதுல உண்டாக இருக்கின்றது. அடுத்தது வேண்டிய நேரத்தில் அரசாங்கத்துக்கு சார்பாகவும் வேண்டிய நேரத்தில் தன்னிச்சையாகவும் செயற்படுதல். அப்ப பாருங்க, அரசாங்கத்துக்கு வேண்டிய நேரத்தில் அரசாங்கத்துக்கு சார்பாக செயற்பட்டு கொண்டு மிச்ச நேரத்தில் தன்னிச்சையாக செயற்படுதல். 4வது சமாதானமாக அரசாங்கத்துடன் செயற்பட்டு அரசாங்கத்தை சம்மதிக்க செய்வதனூடான செயற்பாடு. சமாதானமாக அரசாங்கத்துடன் கதைச்சு பேசி சில முடிவுகளை சுயாதீனமாக எடுக்க வேண்டும் என்பதை அரசாங்கத்துக்கு சொல்லி அதன் மூலமாக செய்யும் செயற்பாடு. இதுல எதையும் மத்திய வங்கியானது தனது செயற்பாடாக செய்யலாம். அப்ப இதுல எதையும் செய்து கொள்ளலாம்.
ஆனாலும் மத்திய வங்கிக்கு நாணய கொள்கை ரீதியாக தன்னிச்சையாக செயற்படுவதற்கு அதிகாரியம் அளிக்கப்பட்டுள்ளது. இதனை அமுல்படுத்தும் பொருட்டு செலவினம் தொடர்பாக எந்தவித கட்டுப்பாடுகளும் இல்லை. அப்ப நாணய கொள்கைகளை அமுல்படுத்தலாம். அப்படி அமுல்படுத்துவதற்கு செலவினம் தொடர்பில் எந்தவித கட்டுப்பாடும் இல்லை. பாராளுமன்றம் கூட கட்டுப்படுத்த முடியாது. இது நாணய சட்டத்திலே இருக்கின்றது. அப்ப நாங்கள் அந்த 4 ஆப்ஷனை மீண்டும் ஒருக்கா பார்ப்போம். முதலாவது 100% இண்டிபெண்டா இருப்பது. ஜெர்மன் புண்டஸ் பேங்க் மாதிரி 100% சட்டத்திலேயே எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது ஒருத்தரும் மக்கள் அனுபவப்பட்டுட்டோம். ஜெர்மன் மக்கள் அனுபவப்பட்டபடியா அவர்கள் இனி அப்படியான ஒரு நிலை வரக்கூடாது என்ற எண்ணத்திலே இருக்கின்றார்கள். அப்ப புண்டஸ் பேங்க் எந்த சுயாதீனமாக எடுக்கும் முடிவுகள் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த விலை உறுதிப்பாட்டை பேணும் ஒரு முடிவாக இருப்பதால் மக்கள் அமைதியாக இருக்கின்றார்கள். மக்களுக்கு டிரான்ஸ்பேரன்சி, அதாவது மத்திய வங்கியின் நடவடிக்கைகள் டிரான்ஸ்பேரண்டாக மக்களுக்கு அறிவிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. அப்ப இப்படியான சந்தர்ப்பத்தில் ஒரு நாளும் இப்ப புண்டஸ் பேங்க் மாதிரி, பேங்க் ஆஃப் சுவிட்சர்லாந்து மாதிரியான நாடுகளுக்கு அந்த பிரச்சனைகள் இருக்காது. இப்ப நீங்க போய் பார்த்தீங்களேன்னா ஒரு பிரஜையாக ஒரு நாட்டுல போய் இறங்கி நீங்கள் வாழும் பொழுது உங்களுக்கு லேசாக விளங்கும் அந்த இலகுத்தன்மை, சுயாதீனத்தன்மை இருப்பது அந்த நாட்டில். அப்ப 2வது முற்றுமுழுதாக அரசாங்கத்துடன் சேர்ந்து நடப்பது. அரசாங்கத்தின் கொள்கைகளுக்கு ஏற்ற மாதிரி முற்றுமுழுதாக நாங்க சேர்ந்து நடக்கும் பொழுது அது அரசாங்கத்தின் குறுகிய கால செயற்பாடுகளுக்கு உதவக்கூடியதாக இருக்குமே ஒழிய நீண்ட காலத்துல இல்லாட்டா நீண்ட காலத்தில் அடைய வேண்டிய இலக்குகள் இன்னும் நீண்ட காலத்துக்கு இழுத்து கொண்டு போகும். அப்ப அடுத்தது வேண்டிய நேரத்தில் அரசாங்கத்துக்கு சார்பாக செயற்படுது. அப்ப அரசாங்கத்துக்கு சார்பாக வேண்டிய நேரத்தில் செயற்பட்டு மீண்டும் நாங்கள் நார்மலா எங்களோட எதிர்ப்படி செயற்படுதல் என்பது அதுக்கும் அந்த 2வதா நான் சொன்னதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அரசாங்கத்தின் தேவைப்படுற நேரம் முழுக்க அரசாங்கத்துக்காக நாங்கள் செயற்பட்டு இண்டிபெண்டா செயற்படுவது என்பது இதுக்கு சமனாகத்தான் இருக்கும். நான்காவது அரசாங்கத்துடன் சமாதானமாக கதைச்சு மத்திய வங்கி தனது முடிவுகளை அரசாங்கத்தை பெர்சுவேட் பண்ணி சம்மதிக்க பண்ணி முடிவுகளை எடுப்பது. அப்ப இதிலே 4வது வருவது கொஞ்சம் நல்லதென்று நான் நினைக்கின்றேன். 4 வழிகளுக்குள்ளே. அதை தவிர இப்ப பாருங்கள், நிறைய நாடுகள் இன்றைய கட்டத்தில் நிறைய நாடுகள், பேங்க் ஆஃப் ஆஸ்திரேலியா, பேங்க் ஆஃப் நியூசிலாந்து, பேங்க் ஆஃப் சுவிட்சர்லாந்து, ஐரோப்பிய நாடுகள் எல்லாம், அமெரிக்கா, பேங்க் ஆஃப் இங்கிலாந்து, இந்தியால 97ஆம் ஆண்டு நடந்த ஈஸ்ட் ஏசியன் கிரைசிஸ், அதுகளோட ஈஸ்ட் ஏசியாவில் இருக்கிற எல்லா நாடுகளும் தங்களுடைய கொள்கைகளை சுயாதீனத்தன்மை உள்ளதாக மாற்றிவிட்டன மத்திய வங்கி. அப்ப இந்த அடிப்படையில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறது முக்கியமாக தெற்காசிய நாடுகள்ல தான் இந்த பிரச்சனைகள் இருக்கின்றது. அப்ப தெற்காசிய நாடுகள்லயும் இந்த கல்ச்சர், இந்த கலாச்சாரத்தை நாங்கள் கொண்டு வந்தால் அதுவும் ஒரு மோசமான அனுபவங்களை நாங்கள் அடைந்து கொண்டு இந்த நிலைக்கு வருவதிலும் பார்க்க அதற்கு முதலே இப்படியான கொள்கைகளை அமல்படுத்துவது என்பது நல்லதாக, ப்ரூடென்ஷியல் டிசிஷனாக இருக்கும், விவேகமானதாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகின்றோம். ஆகவே இவ்வாறானதான் மத்திய வங்கியின் சுதந்திர தன்மை என்பது அமைந்து காணப்படுகின்றது. நான் இன்னும் கொஞ்சம் விடயங்களை ஆட் பண்ணுவதாக கூறுவதாக இருந்தால், இப்ப அண்மை காலத்திலே இருந்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிறைய சந்தர்ப்பங்களில் தனது மத்திய வங்கி ஆளுநர், பெடரல் ரிசர்வ் பேங்கின் ஆளுநருடன் மோதி இருக்கின்றார். பல தடவைகள் அவரை குறை கூறி தங்களுடைய அரசாங்கத்தின் தேவைக்கு ஏற்ற மாதிரி அவர் மத்திய வங்கி நடப்பதில்லை என்பதை சுட்டிக்காட்டி கொண்டிருந்தார். அப்ப இதுவெல்லாம் மத்திய வங்கியின் செயற்பாடுகளை அரசாங்கம் கண்டிக்கும் இல்லாட்ட எதிர்க்கும் நிலைகளை காட்டுவதாக அமைந்து உள்ளது.
ஆகவே இத்துடன் மத்திய வங்கியின் சுயாதீன தன்மை முடிவுன்றது நான் நினைக்கின்றேன் உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் ஒன்று இதன் மூலம் உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்று. இந்த கிளியர் பிக்சரை நீங்கள் அடுத்தடுத்த வகுப்புகளில் உங்களுக்கு ஏதேனும் டவுட்டுகள் வரும் பொழுது என்னிடம் கேட்டுக்கொள்ளலாம். அப்படி கேட்பதன் மூலம் நான் உங்களுக்கு அதை விளங்கப்படுத்தி மீண்டும் விளங்கப்படுத்துவதற்கு தயாராக இருக்கின்றேன். அவை நாங்கள் இத்தோடு இந்த மத்திய வங்கியின் சுயாதீன தன்மை என்ற விடயத்தை நாங்கள் முடித்துக்கொண்டு அடுத்ததாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி மத்திய வங்கியின் ஆண்டறிக்கையில 7வது சாப்டர் நாணய கொள்கை, வட்டி வீதங்கள் மற்றும் கொடுகடன், அந்த சாப்டர் ஒருக்கா நாங்கள் மேலோட்டமாக பார்ப்போம். இதை பார்த்தோம் என்று சொன்னால் நாங்கள் இதுக்கு பிறகு நாங்கள் பேப்பர் கிளாஸுக்கு எங்களால் போகக்கூடியதாக இருக்கும். அப்ப முதலாவது நாங்கள் நாணய கொள்கை, வட்டி வீதங்களை நாங்கள் ரீட் பண்ணிக்கொண்டே அதை விளங்கி கொண்டு போவோம். அதுல அந்த பொது நோக்குன்றது ஒரு சமரியாக இருக்கின்றது. அந்த சமரியை நாங்கள் முதல் பார்ப்போம். அப்ப எப்பவுமே 30ஆம் தேதி, ஏப்ரல் 30ஆம் தேதி ஒவ்வொரு வருடம் அந்த முதல் அந்த ஆண்டுக்கான ஆண்டறிக்கை மத்திய வங்கியால நிதி அமைச்சருக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அப்ப 2019ஆம் ஆண்டுக்கான நாணய ஆண்டறிக்கை 2020ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி மட்டும் சமர்ப்பிக்கப்பட்டது. அதால எங்களுக்கு அந்த 2019ஆம் ஆண்டுக்குரிய விடயங்களும் 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதம் மட்டும் நடந்த விடயங்களையும் நாங்கள் இதுக்குள் உள்ளடக்கக்கூடியதாக உள்ளது. அப்ப நாங்க பார்ப்போம், சராசரிக்கும் குறைவான பொருளாதார நடவடிக்கைகளை தனியார் துறைக்கான கொடுக்கணில் நலிவடைந்த வளர்ச்சியைக்கும் புத்துயிரளிக்கும் நோக்குடனும் இலங்கை மத்திய வங்கி தளர்த்தப்பட்ட நாணய கொள்கையினை 2019 மே முதல் பின்பற்றியது. அப்ப 2019 மே மாசம் துவக்கம் ஏற்கனவே தனியார் துறைக்கான கொடுக்கணில் நலிவடைந்த வளர்ச்சி, சராசரிக்கு குறைவான பொருளாதார வளர்ச்சியை காட்டிக்கொண்டிருக்கின்றது நாடு. முழு பொருளாதாரமும் தனியார் துறைக்கு வங்கிகள் கொடுக்கின்ற கடன் குறைஞ்சிருக்கின்றது. அவை அதை புத்துயிர் அளிக்க வேண்டும். அதுக்காக தளர்த்தப்பட்ட நாணய கொள்கையினை மத்திய வங்கி கொண்டு வருகின்றது 2019 மேயில். அப்ப உங்களுக்கு தெரியும் 2019 ஏப்ரல்ல நடந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல், அதால இன்னும் தனியார் துறையும் பொருளாதாரம் பாதிக்கப்பட்ட என்பது எங்களுக்கு தெரியும் 2019. இது 2019 ஆகஸ்டிலும் 20 தொடக்கத்திலும் வலுப்படுத்தப்பட்டது. அதாவது இந்த தளர்த்தப்பட்ட நாணய கொள்கை என்பது பண நிரம்பலை அதிகரிக்கின்ற ஒரு தளர்த்தப்பட்ட நாணய கொள்கை என்று சொல்லலாம். பண நிரம்பலை அதிகரிப்பு. அப்ப நாணய கொள்கையினை 2019 மே முதல் பின்பற்றியுடன் இது 2019 ஆகஸ்டிலும் 2020 தொடக்கத்திலும் வலுப்படுத்தப்பட்டதுடன் குறைக்கப்பட்ட பணவீக்கம் நல்லா குறைக்கப்பட்டிருந்தது. நன்கு நிறுத்தப்பட்ட பணவீக்க எதிர்பார்ப்புகள் அப்ப நீ ஸ்டேபிள் ஆகிட்டது. பணவீக்க எதிர்பார்ப்புகள் ஒப்பீட்டு ரீதியில் உறுதியாக காணப்பட்ட வெளிநாட்டு துறை கம்பேரேட்டிவா ஸ்டேபிளா இருக்கின்றது. மற்றும் உலகளாவிய ரீதியில் அதிகளவிற்கு தளர்த்தப்பட்டு வரும் நாணய கொள்கை. அப்ப எல்லா நாடுகளிலும் இப்படியான நாணய கொள்கை தளர்த்தல் தான் நடந்து கொண்டிருக்கின்றன என்பது இதற்கு உதவியாக அமைந்தது. 2019 ஏப்ரலில் சந்தைக்கு முன்னோக்கிய வழிநாட்டல்கள் வழங்கப்பட்டமையினை தொடர்ந்து அப்ப சந்தைக்கு முன்னோக்கிய வழிநாட்டல்களை 2019 ஏப்ரல்ல காட்டினபடியால் 2019 மேயிலும் ஆகஸ்டிலும் மத்திய வங்கியினால் கொள்கை வட்டி வீதங்கள் குறைக்கப்பட்டமையானது சந்தை வட்டி வீதங்கள் குறைக்கப்படுவதனையும் தனியார் துறைக்கான கொடுகடன் பாய்ச்சுகளை உத்வேகப்படுத்துவதனை நோக்கமாக கொண்டதாக அமைந்தது. அப்ப ஆகஸ்ட்லயும் மேயிலையும் மீண்டும் மீண்டும் வட்டி வீதங்கள் குறைக்கப்படுகின்றன. அந்த வட்டி வீதம் குறைக்கப்பட்டது என்ன நடக்கின்றது?
தனியார் துறைக்கு கொடுகடன்களை கூட்டணும் என்றதுதான் அந்த முக்கிய நோக்கம். அப்ப தனியார் துறை அந்த கொடுகடன் எடுத்து என்ன செய்யலாம்னு நீங்கள் கேட்கலாம். ஏற்கனவே சில நேரங்கள் உயிர்த்தினாய தாக்குதலோட பிசினஸ் குறைஞ்சு நிறைய சிறிய நடுத்தர கைத்தொழில்கள் நின்று விட்டன, உடைந்து விட்டன, தொடர முடியாமல் முறிந்து விட்டன. அப்ப அதை ஜெனரேட் ஆக்டிவேட் பண்ணணும், ரீஆக்டிவேட் பண்ணுவதற்கும் அதை புத்துயிர் அளிப்பதற்கும் கடன்களை வங்கிகள் கொடுக்க வேண்டி இருந்தது. இலகு தவணை முறையில் கடன்களை, இலகு வட்டி வீதத்தில். அப்ப வட்டி வீதம் குறைக்கப்பட்டுள்ளது நாட்டில். வட்டி வீதம் கொடுக்கப்படும் பொழுது கொடுகடன் வீதங்கள் குறைவாக இருக்கும். இதைத்தான் நாளில் சொல்லப்படுகின்றது. அப்ப இவை 2019 மார்ச் 1 முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் உரிமை பெற்ற வர்த்தக வங்கிகள் சகல ரூபாய் வைப்பு பொருட்கள் மீதான நியதி ஒதுக்கு வீதத்தினை 1% குறைப்பதற்கும் மேலதிகமானவையாகும். அப்ப 2019 மார்ச் 1 SRR என்று சொல்லப்படுகின்ற ஸ்டாட்யூட்டரி ரிசர்வ் ரேஷியோ குறைக்கப்படுகின்றது, ஒரு வீதத்தால குறைக்கப்படுகின்றது. நிதியியல் நிறுவனங்களின் நிதி செலவினை குறைப்பதன் மூலம் சந்தை கடன் வழங்கல் வீதங்கள் விரைவாக குறைக்கப்படுவதற்கு வசதி அளிப்பதற்காக நிதியியல் நிறுவனங்களின் வைப்பு சாதனங்களின் வட்டி வீதங்களின் மீதும் மத்திய வங்கி உச்ச எல்லையை விதித்த வேளையிலும் உள்நாட்டு பணச்சந்தையில் போதுமான திரவத்தன்மை மட்டங்களை பேணியது. அப்ப பாருங்க, என்னென்ன வேலைகளை செய்து உள்நாட்டு பணச்சந்தையில பண நிரம்பல கூட்டுது, இல்லாட்டா நிரம்பல் தன்மையை அதிகமாக வச்சிருக்கின்றது மத்திய வங்கி என்ற நீங்கள் இதில் விளங்கி கொள்ளலாம். வைப்புகள் மீதான உச்ச எல்லைக்கு பதிலுறுத்தும் விதத்தில் வைப்புகளின் வட்டி வீதங்களும் அரச பணியங்கள் மீதான விளைவும் குறிப்பிடத்தக்க குறைப்பினை காட்டின. அப்ப கடன் வழங்கல் வீதங்கள் தொடர்ந்து கீழ்நோக்கிய திசையில மாற்றமின்றி காணப்படுகின்றமையிலும் தற்காலிக வழிமுறை ஒன்றாக மத்திய வங்கி சந்தை கடன் வழங்கலில் கணிசமான குறைப்பொன்றினை தூண்டுதல் அளிக்கும் நோக்குடன் 2019 செப்டம்பரில் உரிமம் பெற்ற வங்கிகளின் கடன் வழங்கல் வீதங்களின் மீது உச்ச எல்லைகளை விதித்ததும் உரிமம் பெற்ற வங்கிகளின் வைப்பு வீதங்கள் மீதான எல்லைகளை நீக்கின. இதன் விளைவாக சந்தைக்கு கடன் வழங்கல் வீதங்கள் படிப்படியாக வீழ்ச்சியடை தொடங்கியதுடன் உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகளினால் தனியார் துறைக்கு வழங்கப்படுகின்ற கொடுகடன்கள் 2019 பிற்பகுதியில் உண்மை நியதிகளில் விரிவடைய துவங்கின. அப்ப ஒவ்வொரு ஸ்டெப்பும் மத்திய வங்கி என்ன நோக்கத்துக்காக இதை 2019 மேயிலிருந்து அறிமுகப்படுத்தி கொண்டு வந்ததோ, விரிவாக்கல் பணக்கொள்கை, திரவத்தன்மையை அதிகரிப்பது, சந்தையில வட்டி வீதங்களை குறைச்சு, அது 2019 பிற்பகுதியில தான் அது தெரிய துவங்கிச்சுது. அப்ப வர்த்தக வங்கியினால் தனியார் துறைக்கு வழங்கப்படுகின்ற கொடுகடன்கள் 2019 பிற்பகுதியில உண்மையாவே கூட துவங்கினது. எனினும் வைப்புகள் மீதான உச்ச எல்லை அகற்றப்பட்டமையினால் தொடர்ந்தும் புதிய வைப்புகளுக்கான வட்டி வீதங்கள் அதிகரிக்க தொடங்குமையினால் பொருளாதார நடவடிக்கையில் எதிர்பார்க்கப்படும் மீட்சி ஆதரவளிக்கும் விதத்தில் சந்தை கடன் வழங்கல் வீதங்களில் தொடர்ச்சியான குறைப்பினை பேண வேண்டிய அவசியத்தினை பரிசீலனை கொண்டு மத்திய வங்கி 2020 ஜனவரியில் கொள்கை வட்டி வீதங்களை 50 அடிப்படை புள்ளிகளினால் மேலும் குறைத்தது. அப்ப அந்த வைப்புகளுக்கான வட்டி வீதத்தின் உச்ச எல்லை முதல்ல விதித்திருந்தது, அதை எடுத்துட்டு, அப்படி எடுத்தபடியால என்ன நடக்குது என்று சொன்னால், பழையபடி அந்த லெண்டிங் ரேட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற கடன் வழங்கும் வீதங்கள் சிலவள கூடலாம். அதன் காரணமாக மத்திய வங்கி என்ன செய்யுது என்று சொன்னால் 2020 ஜனவரியில அதன் பாலிசி ரேட்ஸ், அதான் நாங்கள் பார்த்த துணை வட்டி வீதங்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த வட்டி வீதங்கள், வைப்பு வீதங்கள் ரெண்டையும் 50 அடிப்படை புள்ளிகளால குறைத்திருக்கின்றது. இதை நாங்கள் நாணய கொள்கையை படிக்கும் பொழுது அந்த ஒரு டேபிள்ல நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறேன் சுருக்கமாக, அதை நீங்கள் பாருங்கள். COVID-19 உலகளாவிய ரீதியிலும் உள்நாட்டு ரீதியிலும் தீவிரமாக பரவ துவங்கியதன் காரணமாக 2020 மார்ச் அளவில் உள்நாட்டு பொருளாதாரமும் நிதியியல் சந்தைகள் நடவடிக்கையும் பல்வேறு மார்க்கங்களினூடாக மேலும் பாதிக்கப்படக்கூடிய சான்றுகள் காணப்பட்டன. அப்ப உயிர்த்த ஞாயிறு தாக்குதலால் ஏற்பட்ட பாதிப்புகளில் இருந்து நாங்கள் மீள்றதுக்கான நடவடிக்கைகளை செய்து கொண்டு வரும் பொழுது இந்த COVID-19 வந்து
உள்நாட்டிலேயும் சர்வதேச ரீதியிலேயும் நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டது. இதற்கமைய பல்வேறுபட்ட தொழிற்பாட்டு வழிமுறைகளினூடாக உள்நாட்டு சந்தைக்கு பெரும் தொகையான திரவத்தன்மையினை உள்ளீடு செய்வதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளுக்கு புறம்பாக மத்திய வங்கி அவசர நடவடிக்கை ஒன்றாக 2020 மார்ச் 17ஆம் நாளில் இருந்து நடைமுறைக்கு வரும் விதத்தில் மேலும் 25 அடிப்படை புள்ளிகளை குறைக்குது. அப்ப ஏற்கனவே 2020 ஜனவரியில் 50 பாயிண்ட்ஸா குறைச்சது, அப்புறம் 25 புள்ளிகளை மார்ச்ல குறைக்கின்றது. மார்ச் 17 உரிமை பெற்ற வர்த்தகங்களின் அனைத்து SRR பற்றி சொல்லப்படுகின்றது. அப்ப நியதி சட்ட ஒதுக்கு வீதம் 2020 மார்ச் 16ல ஒரு வீதமாக குறைக்கப்பட்டது. மேலும் ஒரு வீதமாக குறைக்கப்படுகின்றது. அப்ப கொள்கை வட்டி வீதங்கள் என்பன பிறகு ஏப்ரல் 3ஆம் தேதி வியாபாரம் மூடும் பொழுது இன்னொரு 25 புள்ளிகள் குறைக்கப்படுகின்றன. அப்ப மே 31 துவக்கம் ஏப்ரல் 3 வரையான காலப்பகுதியில் கொள்கை வட்டி வீதங்கள் ஒட்டுமொத்தமாக 200 அடிப்படை பேசிஸ் பாயிண்ட்ஸால குறைக்கப்பட்டுள்ளது. அதாவது 2 வீதம் குறைக்கப்பட்டுள்ளது. அதால அந்த துணைநிலை கடன் வழங்கல் வசதி வீதங்களும் வைப்பு வீதங்களும் 6 வீதமாகவும் 7 வீதமாகவும் அமைந்து காணப்பட்டன. அப்ப 6 வீதம் 7 வீதம் என்பது ஒரு மிகவும் குறைந்த அளவில் உள்ள வீதமாகும். அப்ப 2019 இறுதி பகுதியில் உண்மை கொடுகடன் பகிர்ந்தளிப்புகளில் மீட்சி காணப்பட்டமைக்கிடையிலும் இவ்வாண்டு காலப்பகுதியில் காணப்பட்ட குறைவடைந்த பொருளாதார நடவடிக்கைகள் மற்றும் 2019 தொடக்க பகுதியில் நிலவிய நலிவடைந்த வியாபார நடவடிக்கைகள் என்பவற்றினை பிரதிபலிக்கின்ற விதத்தில் தனியார் துறைக்கு வழங்கப்பட்ட கொடுகடன் வளர்ச்சி 2018 ஒப்பிடுகையில் 2019 குறிப்பிடத்தக்க அளவிற்கு மெதுவடைந்து காணப்பட்டது. அதை நோட் பண்ணிக்கொள்வோம். அதேவேளை நாட்டிற்கான பன்னாட்டு முறைகளின் வளங்களினூடாக வெளிநாட்டு நிதி கிடைக்கத்தக்கதாக இருந்தமை, அதே போன்று வங்கியல்லா துறையினரிலிருந்து அதிகரித்த நிதியிடல் என்பவற்றின் காரணமாக 2018 ஒப்பிடும் பொழுது வங்கி தொழில் முறைமை மீதான அரசாங்கத்தின் தங்கியிருப்பு மிதமடைந்தது. அப்ப 2018 ஒப்படைக்க 2019 அரசாங்கத்தின் தங்கியிருப்பு வங்கி துறையில் என்பது கொஞ்சம் மிதமாக போய் இருந்தது. இவ் அபிவிருத்திகளை பிரதிபலிக்கின்ற விதத்தில் விரிந்த பணவீக்கம் M2B ஆண்டிற்கு ஆண்டு வளர்ச்சி அடைந்து 2018 13% ஒப்பிடுகையில் 2019 7% மெதுவடைந்திருந்தது. அப்ப M2Bயும் குறைந்திருக்கின்றது. அதேவேளை 2019 ஆண்டு பகுதியில் நுகர்வோர் விலை பணவீக்கம் பரந்தளவிற்கு குறைந்த மட்டத்தில் காணப்பட்டமையானது. நுகர்வோர் விலை பணவீக்கம் பரந்தளவிற்கு குறைந்த மட்டத்தில் காணப்பட்டமையானது. அப்ப நுகர்வோர் விலைப்பண வீக்கம் நாங்கள் அது சிலதுகளை பிரிச்சு பார்க்கின்றோம். அதுதான் அதுல விலைப்பண வீக்கம் என்று சொல்லப்பட்டது. நன்கு நிறுத்தப்பட்ட பணவீக்க எதிர்பார்ப்புகளுடன் சேர்த்து மிதமான கேள்வி நிலைமைகளின் காரணமாக ஏற்பட்ட விடாப்பிடியான எதிர்கணிய வெளியீட்டு இடைவெளியினை பிரதிபலித்தது. இருப்பினும் உள்நாட்டு வளங்கள் பக்கத்தடங்கல்களில் ஏற்பட்ட உயர்ந்த உணவு பணவீக்கத்தினால் 2020 ஆரம்பத்தில் பணவீக்கம் விரிவடைந்தது. தாழ்ந்ததும் உறுதியானதுமான பணவீக்கத்தை பேணும் நோக்கினையும் நெகிழ்ச்சித்தன்மை வாய்ந்த பணவீக்க இலக்கடலின் கீழ் பொருளாதார நடவடிக்கைகள் புத்துயிர் பெறுவதற்கு ஆதரவளிக்கும். பொருத்தமான கொள்கை வழிமுறைகளின் பின்னணிகளில் நடுத்தர கால பகுதியில் பணவீக்கம் விரும்பத்தக்க மட்டமான 4.6% தொடர்ந்து இருந்ததையும் எங்களால காணக்கூடியதாக இருந்தது. அப்ப நீங்கள் மத்திய வங்கியின் ஆண்டறிக்கையை நீங்க எடுக்கும் பொழுது அதில் முதலாவது பேஜ் இந்த இன்ஃபர்மேஷன் என்று வரும்பொழுது முதலாவது பேஜை நீங்க பாத்தீங்கன்னா இடப்பக்கம் ஒரு டேபிள் இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ஒரு பேஜ் டேபிள்லயே நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும்.
எல்லா வீதங்கள்லையும் இருக்கும் எல்லா விடயங்களும். அப்ப அப்படி பார்க்க 2019 பணவீக்கம் என்பது நடுத்தர காலப்பகுதி பணவீக்கம் 4.6 இருக்கின்றது. அப்ப இது விரும்பத்தக்க ஒரு வீதமாக இருந்தது. அப்ப நாங்கள் ஒரு சுருக்கமாக நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். அப்ப 7.2 இலங்கை மத்திய வங்கியின் நாணய கொள்கை நிலைப்பாடு. அப்ப இலங்கை மத்திய வங்கியின் நாணய கொள்கை நிலைப்பாடு என்ன மாதிரி இருந்தது என்பதை பார்ப்போம். அப்ப உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் காரணமாக மேலும் மோசமாகிய நீண்ட காலமாக காணப்பட்ட சராசரிக்கும் குறைவான பொருளாதார நடவடிக்கை, மிதமான பணவீக்கம், சாதகமான பணவீக்க தோற்றப்பாடு, விரைவான குறைவடைந்து வருகின்ற தனியார் துறை கொடுகடன் வளர்ச்சி, அதிகளவினால் தளர்த்தப்பட்டு பெறும் உலகளாவிய நாணய கொள்கை என்பவற்றின் காரணமாக 2019 மத்திய வங்கி தளர்த்தப்பட்ட நாணய கொள்கை நிலைப்பாட்டினை பின்பற்றியது. அப்ப தொடர்ந்து 2019 தளர்த்தப்பட்ட நாணய கொள்கையை தான் பின்பற்றது. ஏனென்ற காரணங்கள் இதுல சொல்லப்பட்டு உள்ளது. தளர்த்தப்பட்ட நாணய கொள்கை நிலையினை நோக்கி நகர்வதற்கு முன்னதாக தனியார் துறைக்கான கொடுகடன் வளர்ச்சி விரைந்து குறைவடைந்து வருவதனையும் பொருளாதாரத்தின் உள்ளாற்றலில் இருந்து குறைவாக காணப்படும் பொருளாதார வளர்ச்சிக்கும் பதிலுறுத்துவதற்காக கொள்கை வட்டி விதங்களில் குறைப்பு செய்யப்படும் என்பது தொடர்பில் 2019 ஏப்ரலில் மத்திய வங்கி முன்னோக்கிய வழிகாட்டல் ஒன்றை வழங்கியது. அப்ப 2019 மத்திய வங்கி சொல்லிட்டு நான் உங்களுக்கு இப்படியான ஒரு பாலிசியை தான் ஏற்படுத்த போறேன்னு. அப்ப அதுக்கு முக்கிய காரணம் என்ன, தனியார் துறைக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்ற கடன்கள் காணாது, அதை கூட்டணும் என்றதுதான் உண்மையான நோக்கம். அப்ப இங்க பாருங்க, இதுல சொல்லப்படுது என்னென்ன, எவ்வாறு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வட்டி வீதங்கள் குறைஞ்சு கொண்டு வருகின்றது. வட்டி வீதங்களை குறைப்பது என்பது துணைநிலை கடன் வழங்கல் வசதி வட்டி வீதத்தையும் வைப்பு வீதத்தையும் SRR என்று சொல்லப்படுகின்ற விஷயோட ஒதுக்கு வீதத்தையும் குறைச்சு கொண்டு வர்றதுதான் அதில் முக்கிய இதாக காணப்படுகின்றது. அப்ப அது நீங்க அதில் பார்த்தீங்களேன்னா அதை பற்றி சொல்லப்பட்டு இருக்கின்றது. அப்ப இதுல ஒரு கிராஃப் இருக்கின்றது. இந்த கிராஃபில் வடிவாக விளங்கப்படுத்தி இருக்கின்றது. விளங்காதவர்களுக்கும் விளங்கக்கூடியதாக என்ன நடக்கின்றது, கொரோனா விதான பிரச்சனைகள் அதுகள் எல்லாம் அதில் சொல்லப்பட்டுள்ளது. கொடுகடனின் மிதமான ஆண்டுகால வளர்ச்சி. அப்ப பாருங்க, கொடுகடனின் மிதமான ஆண்டுக்கான வளர்ச்சி 2018 ஒப்படைக்க 2019 சரியா குறைஞ்சிருக்கு. தனியார் துறைக்கான கொடுகடன் 15.9 4.3 தான் 2019 இருக்கு. அரச கூட்டுத்தாபனங்களுக்கான கொடுகடன் 40.7 8.3 தான் இருந்தது. அப்ப அரசிற்கான தேறிய கொடுகடன் 16.1 அது 9% தான் இருக்கு. அப்ப இதன் மூலமா எங்களால விளங்கி கொள்ளக்கூடியதா இருக்கின்றது எவ்வளவு பண கொடுகடன் சரியா குறைஞ்சு கொண்டு போறபடியா தான் மத்திய வங்கி இப்படியான ஒரு முடிவை தளர்த்தப்பட்ட நாணய கொள்கையை கடைபிடிக்க வேண்டி வந்தது. அப்ப நுகர்வோருடைய விலைப்பண வீக்கம் எப்படி போகின்றது இந்த கிராஃப்ல இருந்து பார்க்க எங்களுக்கு தெரியும். மார்ச் 2020 மட்டும் அது தந்திருக்கின்றது. அப்ப விரிந்த பணவீக்கத்தின் வளர்ச்சி என்ன மாதிரி போகின்றது என்பதை அது காட்டுகின்றது. அப்ப இந்த வழிமுறைகளை எப்ப அமுல்படுத்தினது, என்னென்ன நடந்தது என்பதை இந்த சுருக்கமான வழிமுறைகள் இதில அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அப்ப இந்த காலத்தில இது நடந்திருக்கின்றது என்று. அப்ப சந்தை கடன் வளங்களின் வீதங்களில் கணிசமான குறைப்புகளுக்கு தூண்டுதல் அளிக்கும் நோக்கோடு தான் இவ்வளவு வேலைகளும் நடந்து கொண்டிருக்கின்றது. அப்ப இது பிறகு ஏப்ரல் 2019 மார்ச்லயும் இல்லை ஏப்ரல்லையும் குறைய துவங்குது. அப்ப 2019 முழுக்க வட்டி வீதங்களை குறைப்பதாகத்தான் நாணய கொள்கை அமைந்து காணப்படுகின்றது. வட்டி வீதங்களை குறைப்பதன் மூலம் பண நிரம்பலை அதிகரிப்பதுதான் முக்கிய காரணம். அப்ப அதுல சொல்லப்பட்ட விடயம் என்னென்று சொன்னால்,
இப்படியான பண நிரம்பிலை அதிகரிப்பதன் மூலம் முக்கியமாக நாங்க கருதப்படுறது என்னன்னு சொன்னால் தனியார் துறைக்கான கொடுகடனை கூட்டணும் என்றதுதான். அப்ப மீண்டும் அப்படியான விடயங்கள் தான் இதிலேயே சொல்லிக் கொண்டு வருகின்றனர். நீங்கள் இதை நீங்க வடிவா வாட்சி பார்த்தா தெரியும். அப்ப இப்படியான வட்டி வீதங்களை நாங்கள் குறைச்சு கொண்டு போய்க்க எவ்வளவு பண நிரம்பல் அதிகரிக்க என்பதையும் எங்களால சொல்லக்கூடியதாக இருக்கும். அப்ப அடுத்ததாக இங்க பாருங்க, இந்த பந்தியில் இருந்து போவோம். ஏனென்றால் அது மட்டும் அவர்கள் அந்த வட்டி வீதங்கள் அதுகளை குறைப்பது அதுகளை பற்றி நான் சுருக்கமாக சொன்னது தான் அதில் மீண்டும் மீண்டும் அதில் கதைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் இப்ப இந்த பணவீக்கத்துக்கு வருவோம். மத்திய வங்கியின் தளர்த்தப்பட்ட நாணய கொள்கை நிலையினை பின்பற்றுவதற்கும் பேணுவதற்கும் உதவியளிக்கும் விதத்தில் நுகர்வோர் விலை பணவீக்கமும் 2019 காலப்பகுதியில் பரந்தளவிற்கு தொடர்ந்தும் குறைவாக விளங்கி நன்கு நிறுத்தப்பட்ட பணவீக்க எதிர்பார்ப்புகளுடன் சேர்த்து கேள்வி நிலைமைகளை மிதமடைந்ததனை பிரதிபலித்தது. அப்ப மொத்த கேள்வி என்பது நாட்டினுடைய மொத்த கேள்வி என்பது ஒரு மிதமாகத்தான் இருந்தது. அதுக்கு பணவீக்கம் உறுதுணையாக இருந்து உதவி அளிச்சிருக்கின்றது. பணவீக்கத்தை அதிகரிக்க வலிக்கிட்டது என்ன, கேள்வி அதிகரிக்கும். மொத்த நுகர்வோர் விலை சுட்டன் ஆண்டுக்கு ஆண்டு மாற்றலினால் அளவிடப்பட்டவாறான முதன்மை பணவீக்கமாக 2013 100 கொண்டா 2019 ஏறத்தாழ நடு ஒற்றை இலக்க மட்டத்தில தான் பெருமளவிற்கு உறுதியாக காணப்பட்டது. நடு ஒற்றை இலக்க மட்டம் என்பது கிட்டத்தட்ட 5 சுத்தினதாக 5லிருந்து 6 இல்லாட்டா 4 வீதத்திலிருந்து 6 வீதம் மட்டும் நடு ஒற்றை இலக்கம் நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். அப்ப இங்க பணவீக்கம் என்பது நாங்கள் ஏற்கனவே பார்த்து 4.6 வீதமாக இருந்தது. அதுதான் நடு ஒற்றை இலக்கம் என்று அவர்கள் இங்கே குறிப்பிட்டுள்ளார்கள். இவ்வாண்டு பகுதியில் தொடர்ந்தும் தாழ்வாக காணப்பட்ட போதிலும் 2019 டிசம்பரில் நிரம்பலின் தூண்டுதலினால் மேலோக்கி ஒரு அசைவினை பதிவு செய்தது. கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டனில் ஏற்பட்ட ஆண்டிற்காண்டு மாற்றங்களில் அளவிடப்பட்டவாறான முதன்மை பணவீக்கம் 2018 டிசம்பரில் 2.8 2019 மேயில நடு ஒற்றை இலக்க மட்டத்தினை நோக்கி விரைவடைந்தது. உணவு மற்றும் உணவெல்லா பணவீக்கம் ரெண்டும் மெதுவடைந்தமையின் காரணமாக 2019 ஜூனில் இருந்து ஆகஸ்ட் வரையான காலப்பகுதியில் பணவீக்கத்தில் மென்மையான போக்கொன்று காணப்பட்டது. எனினும் அதன் பின்னர் மோசமான வானிலை நிலைமைகளின் விளைவாக உள்நாட்டு உணவு நிரம்பலில் காணப்பட்ட தடங்கல்களால் பணவீக்கம் விரைவடைந்து ஏறத்தாழ 5% கொண்ட மட்டங்களுக்கும் காணப்பட்டது. இதன்படி கொழும்பு நுகர்வோர் விலை சுட்டத்தை அடிப்படையாக கொண்ட ஆண்டிற்கு ஆண்டு முதன்மை பணவீக்கம் 2019 4.8 வீதத்தினை பதிவு செய்தது. கொழும்பு நுகர்வோர் விலை சுட்டனின் அடிப்படையில் அளவிடப்படும் முதன்மை பணவீக்கமானது உணவு சார்ந்த பணவீக்கத்தினால் உந்துதல் பெற்று 2020 முதல் 2 மாதங்களில் ஒரு விரைவான அதிகரிப்பினை கண்டு 2020 பிப்ரவரியில் 6.2 வீதத்தினை கூட பதிவு செய்தது. ஆனா பிறகு 2020 மார்ச்ல 5.4 குறைவடைந்துள்ளது. அப்ப இங்க நாங்க ஒன்றை கவனிக்கணும் என்னன்னு சொன்னா, இந்த உணவு ரீதியான பொருட்கள் மரக்கறி பொருட்களோட விலைகள் டக்குன்னு கூடும் குறையும். காலநிலை வானிலை சம்பந்தமான பிரச்சனைகளால மரக்கறிகளுக்கு தட்டுப்பாடு உடனே கூடும் குறையும். அப்ப அதோட சம்பந்தப்பட்ட உணவுப் பொருட்களோட சம்பந்தப்பட்ட பணவீக்கம் என்பதும் அதே அடிப்படையாக கொண்டு கூடி குறைகிற தன்மையொண்ட காட்டிக்கொண்டு இருக்கும். அதை நாங்கள் விளங்கி கொள்ளணும். அப்ப 5.4 போய் பிறகு 6.2 எல்லாம் போய் பிறகு 2019 இறுதியில 4.3 வருகின்றது. 2020 மார்ச்ல 5.4 வீதமாக அது இருக்கின்றது. அப்ப அது தொடர்பான அனாலிசிஸ் தான் இங்க இதுல காட்டப்பட்டு இருக்கின்றது. அப்ப 2019 ஆண்டு நடுப்பதியில் கொழும்பு நுகர்வோர் விலை சுட்டனை அடிப்படையாக கொண்ட பணவீக்கமானது பன்னாட்டு நாணய நிதியம், அதாவது IMF
என்றதும் விரிவாக்கப்பட்ட நிதிய வசதி நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் கணியம்சார் செயலாற்ற பிரமாணத்தின் உட்பிரிவுக்கு தொடர்ந்தும் காணப்பட்டது. போதுமானதும் உரிய நேரத்திலுமான வழிமுறைகளின் ஆதரவுடன் நடுத்தர காலப்பகுதியில் பணவீக்கம் நடுவற்ற இலக்க மட்டத்திற்கு பேணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்ற போதும் நிரம்பல் பக்க காரணிகளின் காரணமாக தோன்றுகின்ற குறுங்கால தளம்பல்களை அரசாங்கத்தின் பொருத்தமான கொள்கை சீராக்கங்களூடாக முகாமைப்படுத்தப்பட வேண்டும் என்பது உண்மை. அப்ப பணவீக்கத்தில் காணப்படும் அடிப்படை போக்குகளை பிரதிபலிப்பதனால் நாணய கொள்கை நோக்கங்களுக்கு மிக பயன்மிக்கதாக விளங்கும் மைய பணவீக்கமானது, அதாவது கோ இன்ஃபிளேஷன் என்று நாங்கள் சொல்லுவோம். கோ இன்ஃபிளேஷன் என்றது என்ன என்பதை நாங்கள் முதல் பார்த்து கொள்ளுங்க. அப்ப உணவெல்லா வகையில் உள்ள குறிப்பிட்ட விடயங்கள் விலைகளுக்கு சீர் செய்யப்பட்ட காரணமாகும். மைய பணவீக்கம் என்பது இப்படியான உணவு பொருட்களுக்கான ஐட்டங்களை விட்டு பார்க்கிற பொருட்களுக்கான பணவீக்கம் தான் மைய பணவீக்கம் என்பது. அப்ப இந்த மைய பணவீக்கத்தின் மற்ற விலை கொழும்பு நுகர்வோர் விலை சட்டம் அதுகளோட ஒப்புடைக்க மைய பணவீக்கம் பிளெக்சிபிள் ஆகிறது குறைவாகிடு. அப்ப அது தொடர்பான விடயங்கள் இதுல சொல்லி இருக்கின்றது. அவ எவ்வாறு அது அசைஞ்சு கொண்டு போகின்றது அந்த வீதங்கள் என்பதை இதில் சொல்லப்பட்டுள்ளது. அப்ப அதுக்கு பிறகு அந்த பணவீக்கம் என்பது நுகர்வோர் விலை சுட்டன்கள் அந்த விலை சுட்டன்களை பற்றி ஒரு அனாலிசிஸ் ஒன்று இதில் தந்திருக்கின்றது. அப்ப இந்த விலை சுட்டன் தொடர்பான அனாலிசிஸை நீங்கள் பார்த்து கொண்டு போகும் பொழுது ரெண்டு விடயங்களை நாங்கள் அதில் பார்க்கலாம். ஒன்று உயிர்த்த தாக்குதல், மற்றது கோவிட் பிரச்சனை காரணமாக ரெண்டு பிரச்சனைகளால மத்திய வங்கியின் சீராக்கங்கள் கூடுதலாக ஏற்படுகின்றது. அப்ப இந்த பணவீக்கத்தை பற்றியும் அதை பற்றியுமான விடயங்கள் இதிலே தந்திருக்கின்றன. நீங்கள் அதை வாசித்து பாருங்கள். நாங்கள் அடுத்த வகுப்பிலே இந்த 7.3 என்று சொல்லப்படுகின்ற இந்த வட்டி வீதங்களின் அசைவுகளும் சந்தை திரவத்தன்மை மற்றும் குறுங்கால வட்டி வீதங்கள் என்றதை நாங்கள் பார்த்து கொண்டு போகலாம். ஆனா அது கூட நாங்கள் ஓவராலா பார்த்திருக்கின்றோம். ஏற்கனவே எங்களுக்கு அந்த ஐடியா இருக்கின்றது. ரெண்டாவது நாங்கள் அந்த ஒரு சான்ஸை விடக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் விளக்கமாக அதை பார்த்து கொண்டு போகலாம். நீங்கள் 7.2 மட்டும் நீங்கள் படித்து பார்த்தால் நல்லம். அதுக்கு பிறகும் பார்த்து படித்து வைத்திருந்தால் நல்லம். நாங்கள் 7.3 நாங்கள் பிறகு தொடருவோம். அப்ப இந்த வட்டி வீதங்களை பற்றித்தான் நீண்ட விளக்கம் இதில் கொடுக்கப்பட்டுள்ளது. அரச புண்ணியங்கள் மீதான விளைவுகள் எல்லாம் வட்டி வீதங்களை பற்றி சொல்லி இருக்கிறது. நாங்கள் நேரம் ஆகிவிட்ட காரணத்தினால் நாங்கள் இந்த வட்டி வீதங்கள் 7.3 நாங்கள் அடுத்த வகுப்புல இருந்து 7.3 பார்ப்போம். ஆகவே நன்றி மாணவர்களே. நீங்கள்